நம்ம பார்த்துட்டு இருக்கோம். லக்ஷ்மியோட கதை கேட்டுட்டு இருக்கார் இல்லையா, நாரதர் நாராயணத்தை கேட்டார், லக்ஷ்மியோட கதையை சொல்லு, மூலப்பிரகிருதி தேவி லக்ஷ்மியை பற்றி சொல்லுன்னு சொன்னார். அப்போ லக்ஷ்மியோட கதையை சொல்லும்போது அவள் வந்து ராதிகாவோட பாம பாகத்துலேருந்து வந்தவள் லக்ஷ்மின்னு சொல்லும்போது அவள் பூமியில் எப்படி சமுத்திரத்தில் மந்தனத்தில் எப்படி அவள் வந்தா அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. அப்போ அந்த கதையை சொல்லிட்டு இருக்கும்போது துர்வாசர் வராங்க, மாலையை தூக்கிட்டு வந்தார். அந்த மாலையை இந்திரன் கொடுக்குறோச்சு. இந்திரன் யானைகிட்ட கொடுத்து யானை ஐராவதி யானை ஒடிய போயிடுத்து. அப்போ இந்திரனுக்கும் ஐஸ்வர்யம் போயிடுத்து, சபிச்சுட்டார் துர்வாசர். அதனால அவன் வந்து சோகத்தில் இருக்கான். தன்னோட ஊருக்கு வந்து பார்த்தா எல்லா அசுரர்களாக நிரம்பி இருக்கா. பிரம்மாட்ட வந்தான். பிரம்மாட்ட தேவர்கள்லாம் வந்து சரணம் அபயம்னு வரா. பிரம்மா வந்து திட்டாட் நீ பண்ணு தப்புங்கிறாருங்க, அதான் சொல்லிட்டு இருக்காருங்க. ஸோ அகம் சிவஷ்ச சேஷ, நானோ சிவனோ இல்லை சேஷனோ ஆதிசேஷனோ விஷ்ணுவோ தர்மரோ மகாவிராட் யூஎம் எது அம்சாக. ஸோ மகாவிராட்டுடைய அம்சமாக நம்ம இருக்கக்கூடியவர்கள். ஸோ நம்ம எல்லாருமே கிருஷ்ணருடைய மகாவிராட்டுமே கிருஷ்ணர்கிட்டருந்து வந்தவர். ஸோ கிருஷ்ணர் தான் பேசிக்காக இருக்கார் புருஷன். அவர்கிட்டருந்து அவர் வந்து தனியாக ரெண்டாக்கி ஒன்று விராட புருஷனாக தானே ஆக்கி கொண்டார். அதுக்கப்புறம் அதுலேருந்து சுத்ர விராட்டு, அவருக்கும் ராதிகாக்கும் பிறந்த சுத்ர விராட். இப்படி ஒருத்தருமே நம்ம எல்லாருமே அந்த கிருஷ்ணர்கிட்டருந்து வந்திருக்கோம். யூஎம் எது அம்சாகா. அப்போ நீயும் அதே அம்சம்தான் இந்திரா. இப்படி எல்லாருமே அப்படி அம்சாம்சமாக வந்திருக்கோம். நம்ம எல்லாமே பக்தாகாச்சா, நம்மெல்லாம் பக்தர்கள், பகவானுடைய பக்தர்கள். தத் புருஷம் நெக்கிருத்தம் தொயா. அப்பேற்பட்ட நாராயணனை நீ வந்து நெக்கிருத்தம்னா நீ அக்கிருத்தம்னு நன்றாக தப்பு பண்ணிட்டாய், அபராதம் பண்ணிட்டாய் அந்த புருஷனுக்கு. யாருக்கு? நாராயணர் வேறு யாரும் இல்லை, கிருஷ்ணர் தான். நாலுகை கிருஷ்ணர் அங்கே உட்காந்துருக்கார் நாராயணன். ஸோ அவரை நீ அவமானப்படுத்தி விட்டாய். ஸோ புஷ்பேன ஏன சிவேன பூஜிதம். ஸோ எந்த புஷ்பத்தால், எந்த பாரிஜாத புஷ்பத்தால் சிவனால் பாதபத்மம் பூஜிதம், பகவானுடைய கிருஷ்ணனுடைய பாதபத்மத்தை பூஜிக்கப்பட்டதோ, நாராயணனுடைய பாதபத்மத்தை பூஜிக்கப்பட்டதோ அந்த பாரிஜாத மலரை தத்த துர்வாசசா தத்தம், அந்த மாலை கொண்டு பாரிஜாதத்தை கொண்டு உங்ககிட்ட கொடுத்தார் துர்வாசன். தெய்வேன நெக்கிருத்தம் தொயா. தெய்வேனது விதி, உன்னோட விதி உன்னை ஆட்கொண்டு கொடுத்து, அதனால நீ அப்படி பண்ணிட்டாய், தப்பு பண்ணிட்டாய் இன்னும் பிரம்மா சொல்கிறார் இந்திரனை பார்த்து. அகம் சிவச்ச சேஷச்ச விஷ்ணோ தர்மோ மகாவிராட் யூயம் யத் அம்சமக்தாஷ தத் புஷ்பம் நக்ருதம் த்வயா சிவேன பூஜிதம் பாத பத்மம் புஷ்பேன ஏன ச தத்ர துர்வாசசா தத்தம் தெய்வேன நக்ருதம் த்வயா. புஷ்பம்னு போட்டுக்கோ உங்களுக்கு. ஓகே, புருஷமோ புஷ்பமோ ரெண்டு ஒன்று தான். அவரை அவமானப்படுத்துறது, அவர் கொடுத்த பூவை அவமானப்படுத்துறது. எஸ். तत्पुष्पं मस्तके यस्य कृष्णपादाब्ज प्रच्युतं सर्वेषां च सुराणां च तत्पूजा पुरतः भवेत् दैवेन वञ्चितः त्वं हि दैवं च बलवत्तरं भाग्यहीनं जनं मूढं कः वा रक्षितुम् ईश्वरः. ஸோ எஸ்ய மஸ்தகே தத் புஷ்பம், அதாவது கிருஷ்ணபாதாப்ஜ பிரச்சுதம்னு சொல்கிறார். கிருஷ்ணருடைய பாதத்திலேருந்து விழுந்தது. சுதம்னா விழுறது. ஸோ கிருஷ்ண பாதாப்ஜ பிரச்சுதம், கிருஷ்ணனுடைய பாதத்திலிருந்து விழுந்த அந்த புஷ்பம். எஸ்ய மஸ்தகே தத் புஷ்பம், எவருடைய தலையில் அந்த பூ இருக்கிறதோ, சர்வேஷாம் ச சுராணாம் எல்லா தேவர்களுக்கும் தத் பூஜா புறத்தகா பவேத்து, அது பூஜைக்குரியதாக ஆகிவிடும். அந்த பூவாக விட சாதாரண பூ கிடையாது, கிருஷ்ணர் காலிலேருந்து வந்திருக்கு. அது யார் தலையில் இருக்கோ அந்த ஆளும் சரி அந்த புஷ்பமும் சரி பூஜைக்கு உரியவனாக ஆகிவிடுவான்னு சொல்கிறீங்க. தெய்வேன வஞ்சித்தகத்துவம். ஓகே, விதியால் நீ வஞ்சிக்கப்பட்டாய். அந்த பூவை ஏன் அவமானப்படுத்தினாய்? விதியால் நீ வஞ்சிக்கப்பட்டாய். வஞ்சித்தகத்துவம். தெய்வம் ஹி பலவத்தரம், விதி யாரும் வெல்ல முடியாதுப்பா, உன்னோட விதி அப்படி ஆயிடுது, அதனால நீ விதியால் தோற்கடிக்கப்பட்டாய். விதி பலமானது. பாக்யஹீனம் ஜனம் மூடம், அதாவது பாக்கியம் இல்லாதவர்கள், மூடம்னு இது மோகத்தில் ஆழ்ந்தவர்கள். அப்படிப்பட்ட ஜனங்களை கோவா ரட்சித்து ஈஸ்வரகா, அப்படி பாக்கியம் இல்லாதவர்களை ரட்சிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. உன்னுடைய விதி எல்லாரையும் விட ஜாஸ்தியாக இருக்கிறனால அதை பகவானுமே காப்பாற்ற மாட்டார்னு விட்டாருங்க. புஷ்பம் மஸ்தகே யஸ்ய கிருஷ்ணபாதாப்ஜ பிரச்சுதம் सर्वेषां च सुराणां च तत्पूजा पुरतः भवेत् दैवेन वञ्चितः त्वं हि दैवं च बलवत्तरं भाग्यहीनं जनं मूढं को वा रक्षितुमीश्वरः. साक्षिणि गदाधुना कोमा
कृष्णनिर्माल्यवर्जनात् अधुना गच्छ वैकुण्ठं मया च गुरुना सह निषेव्य तत्र श्रीनाथं श्रियं प्राप्स्यति मध्वरात् एवम् उक्त्वा च स ब्रह्मा सर्वैः सुरगणैः सह. ஸோ ஸ்ரீஹி அந்த ஸ்ரீதேவி அந்த ஐஸ்வர்யமாக கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி ஆக்கப்பட்டவள் அதுனா அதுனா போயிட்டா. அவள் இப்போ இந்த தேவலோகத்தை விட்டு சொர்க்கத்தை விட்டு அவள் கிளம்பி போயிட்டா, நாராயணர்கிட்ட போயிட்டா. அவள் கோபிச்சுட்டு போயிட்டா. கிருஷ்ண நிர்மால்ய வர்ஜனா, அது ஏன்னா கிருஷ்ணருக்கு அவமானம் ஏற்பட்டுடுத்து. கிருஷ்ணனுடைய நிர்மால்யம் அது, கிருஷ்ணனோட பாதத்துலேருந்து கிடச்ச பூ அது வர்ஜனம் பண்ணிட்டா. அதுக்கு நீ யாருக்கிட்ட இது அது யானை தலையில் கொண்டு வச்சியா, யானை எடுத்துகிட்டு போனதா, அதனால அவளுக்கு கோவம் வந்துடுது. அதுனா கச்ச வைகுண்டம், இப்போ ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. பிரம்மா சொல்கிறார், நீ இப்போ வைகுண்டத்துக்கு போ. மயாச்ச குருநாசக, நானும் வரேன். குரு யார்? பிரகஸ்பதி. ஸோ பிரகஸ்பதி நீ எல்லாருமே சேர்ந்து போவாங்க, தேவரெல்லாம் எல்லோரும் மொத்தமாக போவோம், வைகுண்டத்துக்கே போவோம். நிஷேவிய தத்திர ஸ்ரீநாதம், ஸ்ரீயுடைய கணவரை கும்பிட்டு. ஸோ அங்கே நாராயணனை நம்மெல்லாம் வணங்கி ஸ்ரீயம் பிராப்சியாத்தி மத்வராத்து. ஸோ நான் பகவான்கிட்ட வரம் வாங்கி தரேன். நம்ம வரத்தினால நம்ம ஸ்ரீதேவியை திரும்பவும் அடையலாம். ஸ்ரீதேவி நம்ம கூட வருவா, பகவானோட ஆர்டரில் வருவா இல்லையா அவள். ஸோ ஏவமுக்துவா, இவ்வாறு சொல்லிவிட்டு ச பிரம்மா சர்வைஹி சுரகணைஹி சக, எல்லா தேவர்களையும் எல்லாரையும் அழைச்சிட்டு கிளம்புறாரு. साश्रीर्गता अधुना कोपात् कृष्णनिर्माल्यवर्जनात् अधुना गच्छ वैकुण्ठं मया च गुरुना सह निषेव्य तत्र श्रीनाथं श्रियं प्राप्स्यति मध्वरात् एवमुक्त्वा च स ब्रह्मा सर्वैः सुरगणैः सह. तत्र गत्वा परब्रह्म भगवन्तं सनातनं दृष्ट्वा तेजस्वरूपं तं प्रज्वलन्तं स्वतेजसा ग्रीष्ममध्याह्नमार्ताण्ड शतकोटि समप्रभं शान्तम् अनादिमध्य अन्तं लक्ष्मीकान्तम् अनन्तकम्. ஸோ தத்திர கத்வா பரபிரம்ம பகவந்தம் சனாதனம், பரபிரம்மமாக இருக்கக்கூடிய பகவானாகப்பட்ட சனாதன பகவான், எப்பொழுதும் இருக்கக்கூடியவர், அழிவில்லாதவர், அப்பேற்பட்ட நாராயணனை அங்கே போய் திருஷ்டுவா, அவரை பார்த்து, தேஜஸ்வரூபம், ஒளிமயமானவர் நாராயணர். ஸோ பிரஜ்வலந்தம் ஸ்வ தேஜசா, தன்னுடைய ஒளியால் தானே ஜொலிச்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த நாராயணனை பார்த்து கிரீஷ்ம மத்தியான்க மார்த்தாண்ட, அவரை இன்னும் வர்ணிக்கிறார். நாராயணன் அப்படி லேசாக இல்லை, ரொம்ப கிரீஷ்ம காலத்து வெயில் காலத்தில் மத்தியான நேரத்தில் 12 மணிக்குள்ள மார்த்தாண்ட சூரியன் கோடி சதகோடி, ஸோ 100 கோடி சூரியன் அட் அ டைம் உதிச்சா எப்பேற்பட்ட ஒரு ஒளி இருக்குமோ, அதுவும் வெயில் காலத்தில் அந்த மாதிரி பிரபையோடு கூடிய நாராயணனை அங்கு பார்க்கலாம். சாந்தம், அமைதியாக சாந்தமாக இருக்கக்கூடியவர். அனாதி மத்திய அந்தம், ஆரம்பமும் கிடையாது, நடுவும் கிடையாது, முடிவும் அற்றவர். ஸோ என்றைக்கு இருக்கக்கூடிய சனாதனம்னு போட்டுட்டார், அதோட எக்ஸ்பான்ஷன் தான் இங்கே இருக்கார். அனாதி மத்திய நிதன அந்தம், நிதனம்னு சொன்னாலும் எண்டுன்னு அர்த்தம் தான். ஸோ ஆதி அந்தம் இல்லாதவர். லக்ஷ்மிகாந்தம், லக்ஷ்மியுடைய கணவன். ஏன்னா இப்போ லக்ஷ்மி தான் கேட்கணும், நமக்கு வேணுங்கிறது லக்ஷ்மி. ஸோ லக்ஷ்மிக்கு வேண்டி போவோம், அவரை நம்ம கும்பிடலாம். அனந்தகம், எல்லையற்றவர், அவரை இப்போ நம்ம போய் பார்த்து திருஷ்டுவா. तत्र गत्वा परं ब्रह्म भगवन्तं सनातनं दृष्ट्वा तेजः स्वरूपं तं प्रज्वलन्तं स्वतेजसा कृष्णमध्याह्नमार्तण्ड शतकोटि समप्रभं शान्तम् अनादि मध्य अन्तं लक्ष्मीकान्तम् अनन्तकम्. चतुर्भुजैः पार्षदैश्च सरस्वत्यायुतं प्रभुं भक्त्या चतुर्भिः वेदैश्च गङ्गया परिवेष्टितं तं प्रणेमुस्सुराः सर्वे मूर्धा ब्रह्म पुरोगमाः भक्तिनम्राः सा अश्रुनेत्राः तुष्टुमुः परमेश्वरम्. ஸோ சதுர்புஜைகி, 4 கையோடு இருக்கார் நாராயணர். பார்ஷதைஷ, எல்லாரும் பார்ஷதர்கள் பக்கத்தில் இருப்பா இல்லையா, எல்லோரும் ஸ்வர்ணந்தன், சுனந்தன், கருடன், விஸ்வக்சேனர், இவெல்லாம் பார்ஷதர்கள் எல்லாரும் அங்கே இருக்கா. சரஸ்வதியா யுதம், சரஸ்வதி இருக்கா. ஏன்னா அவருக்கு ஒரு பொண்டாட்டியில் என்ன, மொத்தம் 4. அதில் ஏற்கனவே பார்த்தோம், மூலப்பிரகிருதி தேவிலாம் ஒருத்தராக நீ இப்போ நாராயணன் கிட்ட போய் உட்காந்துருன்னு சொல்லிட்டார் கிருஷ்ணர். இங்கே ராதிகா வேறு யாரும் என்ன என் கூட இருக்க விட மாட்டா, நீங்கள்லாம் அந்த நாராயணன் நானும் வேறு இல்லையே, எல்லாருமே கிருஷ்ணர் தானே, அதனால் அங்கே போய் இருங்கோன்ட்டார். சரஸ்வதியெலாம் அங்கே உட்காந்துருக்கா. அங்கே ஒரு சரஸ்வதி இருப்பா. பிரம்மா கிட்ட, ஒவ்வொரு பிரம்மாண்டத்துலேயும் பிரம்மா கிட்டே இருப்பா சரஸ்வதி, அது அவளோட அம்சம்.
ஸோ அப்படி ஸோ சதகோட்டி சரஸ்வதியாயுதம் சரஸ்வதியோடு கூட இருக்கக்கூடிய அந்த பிரபுவை பக்தியா சதுர்பிகி வேதைஷ 4 வேதங்களை கொண்டு பக்தியோடு கூட கங்கையா பரிவேஷிதங்கிறார். இப்போ கங்கையும் அங்கே தான் உட்காந்துருக்கா. ஸோ லக்ஷ்மி இருக்கா, கங்கை இருக்கா, சரஸ்வதி இருக்கா. ஸோ அவெல்லாம் இருக்கக்கூடிய அந்த தேவனை, அந்த நாராயணனை தம் பிரணேமிகோ நமஸ்காரம் பண்ணினார்கள். எல்லாரும் சுதி பண்ணுறா. சுராஹா சர்வே தேவர்கள் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணி மூர்த்னான் பிரணேமிகோ தலையால் வணங்கி பிரம்ம புரோகமாக பிரம்மாவை முன்னிட்டு கொண்டு சென்ற அனைவர்களும் எல்லாம் பகவானை வணங்கினான். பக்தி நம்பராக பக்தியால் தலை வணங்கி ச அஸ்ருநேத்ராக கண்ணும் கண்ணீருமாக ஒரே கண்ணீர் கொட்டுறது இடம் போயிடுது இப்போ இருக்க இடமில்லை. ஸோ துஷ்டுமுகு பரமேஸ்வரம் பரமேஸ்வரனாகப்பட்ட அந்த கிருஷ்ணரை அந்த நாராயணரை ஸ்துதி செய்தார்கள். सरस्वत्यायुधं प्रभुं भक्त्या चतुर्वेदैश्च गङ्गया परिवेष्टितं तं प्रणेमुको सुराः सर्वे मूर्ध्ना ब्रह्म पुरोगमाः भक्तिनम्राः स अश्रुनेत्राः तुष्टुभुः परमेश्वरम्. वृत्तान्तं कथयामास स्वयं ब्रह्मा कृत अञ्जलिः देवताः सर्वाः स्वाधिकारात् क्षुदाच्युताः सरदर्श सुरगणं विभद्ग्रस्तं भयाकुलं रत्नभूषणशून्यं च वाहनादि विवर्जितम्. அடுத்த 2 லைன் படிச்சுங்க. शोभा शून्यं हत श्रीकं निष्प्रभं स भयं परम् उवाच कातरं दृष्ट्वा भयभीति विपज्यतः. ஸோ விற்த்தாந்தம் கதையாமாசா என்ன நடந்தது துர்வாசத்தை ஆரம்பித்து மாலையை போட்டது எல்லாத்தையும் கதையெல்லாம் சொல்கிறான். ஸ்வயம் பிரம்மாவே சொல்கிறார். இந்த இந்திரனோட சார்பில் நடந்த எல்லாத்தையும் பிரம்மா சொல்கிறார். கிருத அஞ்சலிக்கு வணங்கி கொண்டே சொன்னார். தேவதாக சர்வாக ருருதுகு எல்லாம் அழறது. ராமாட்டம் எல்லாம் தேவர்களாக அழுதார்கள். ஸ்வ அதிகாராச்சுதாஷா தன்னுடைய அதிகாரத்திலேருந்து விழுந்து விட்டவர்கள், அதிகாரம் போயிடுது, எல்லாரும் பதவி போயிடுது. ஸோ எல்லா தேவர்களும் அப்படியே அழறா. ச ததர்ஷ சுரகடம் விபத்து கிரஸ்தம் ஆபத்தில் மாட்டிக்கொண்ட கிரஸ்தம்னு இது பிடிச்சுடுத்து முழுங்கிடுத்துன்னு அர்த்தம். ஸோ ஆபத்து முழுங்கிடுத்து யார தேவர்களை. ஸோ விபத் கிரஸ்தம் சுரகணம் பயாக்குலம் பயந்து போய் கிடக்கா. அப்படிப்பட்ட தேவர்களை ச ததர்ஷ நாராயணர் பார்த்தார். ரத்னபூஷண சூன்யம் ச ஒருத்தர் கழுத்துல ரத்னங்கள் ஆபரணங்கள்லாம் போட்டு ஜொலிச்சுன்னு இருப்பாளே நார்மலாக தேவர்கள்லாம். இப்போ ஒரு பூஷணம் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் பிடுங்கினுட்டா அசுரர்கள். ஸோ ஒன்றுமே இல்லை. ரத்னபூஷண சூன்யம் ச அதெல்லாம் சூன்யமாக இருக்குது, ஒன்றும் இல்லை. வாகனாதி விவர்ஜிதன வாகனங்கள்லாம் போயிடுத்து, ஒன்றும் இல்லாமல் நடுத்தரில் நிற்கிறா தேவர்கள். பார்க்குறார் அவர். சோபா சூன்யம் ஹதஸ்ரீகம் சோபையே இல்லை, மூஞ்சில கலை இல்லை. ஹதஸ்ரீகம் ஐஸ்வர்யம் போயிடுது, லக்ஷ்மியே இல்லை. லக்ஷ்மி வாசம் செய்தவள் ஓடி போயிட்டா. அப்போ எங்கே இருக்கும் ஸ்ரீ இல்லை, அவகிட்ட முகத்தில் ஸ்ரீ இல்லை. ஹதஸ்ரீகம் நிஷ்பிரபம் பிரபை இல்லை, ஒளி இல்லை. ச பயம் இருக்கு, பயங்கரமாக பயந்துட்டு இருக்கா தேவர்கள். பரம்பயம் பயங்கரமான பயம். உவாச்ச காத்தரம் திருஷ்டுவா காத்தரம்னா பயந்து போன அவர்களை தேவர்களை பார்த்து பயபீதி விபஞ்சனக பகவான் எப்படிப்பட்டவர் பயத்தையும் பீதிங்கிறது இன்னுமே பயங்கரமான பயம். பீகினாலும் பயம்தான் சொல்லுவோம் நம்ம. பீதின்னு ரொம்பவே பயம்னு அர்த்தம். ஸோ அப்படி பயத்தை விபஞ்சனக பயத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய பகவான் அபயம் இல்லையா, பயத்தை நீக்கிறவர், அதனால தான் அபயம் வச்சுட்டு இருக்கார். ஸோ அப்படி விபஞ்சனக பயத்தை நீக்கக்கூடிய அந்த பகவான் உவாச்ச சொன்னார். वृत्तान्तं कथयामास स्वयं ब्रह्मा कृताञ्जलिः दुर्देवताः सर्वाः स अधिकाराश्च्युताश्च्युताः स ददर्श सुरगणं विपद्ग्रस्तं भयाकुलं रत्नभूषणशून्यं च वागनादि विवर्जितं शोभाशून्यं हतश्रीकं निष्प्रभं सभयं वरम् उवाच कातरं दृष्ट्वा भयभीति विभञ्जनः. श्री भगवान् उवाच मा वैः ब्रह्मन् हेषुराय च भयं किं वो मयि स्थिते दास्यामि लक्ष्मीम् अचलां परम् ऐश्वर्यवर्धिनीं किञ्च मद्वचनं चित् श्रूयतां समयोचितं हितं सत्यं सारभूतं परिणाम सुखावहम्. பகவான் சொல்கிறார், நாராயணன் சொல்கிறார், இப்போ பயப்பட வேண்டாம், பயப்படாதீங்க. மா பைஹி உங்களுக்கு பயமே வேண்டாம். பிரம்மன் ஹே பிரம்மாவே கேளு.
ஹே சுராஷ்ட தேவர்களை கேளுங்கோ, பயம் கிம்போ மயி மயி ஸ்திதே, நான் இருக்கும்போது உங்களுக்கு என்ன பயம், மயி ஸ்திதே நான் இருக்கேனே உங்களுக்கு. ஸோ கிம்போ பயம், உங்களுக்கு என்ன கிம் வக பயம்னு அர்த்தம், உங்களுக்கு என்ன பயம் அப்படி இருக்க வேண்டாம். தாசியாமி லக்ஷ்மி, உங்களுக்கு லக்ஷ்மியை தரேன் நான் கொடுத்துட்றேன்ட்டார். கேட்டோன்னே அவருக்கு தெரியாதா, எல்லாமே தெரியும், சர்வக்கன் இல்லையா, கதை வேற கேட்டுட்டார். அதனால் உங்களுக்கு நான் லக்ஷ்மியை தரேன். அச்சலாம் அச்சலாம் லக்ஷ்மி, அணங்கவே முடியாது லக்ஷ்மி உங்களோடய இருப்பா, கவலைப்படாதீங்க. பரம ஐஸ்வர்ய வர்தினி, உங்களுடைய ஐஸ்வர்யத்தை வளர்க்கக்கூடிய அந்த லக்ஷ்மியை உங்களுக்கு நான் தருகிறேன். கிஞ்ச மத் வச்சனம் கிஞ்சி ஸ்ரூயதாம், நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், அதை கேளுங்கோ. சமய உச்சிதம், இந்த நேரத்துக்கு உச்சிதமான வார்த்தைகளை நான் இப்போ சொல்ல போகிறேன், அதையும் கேளுங்கோ. ஹிதமானது உங்களுக்கு நன்மை தரக்கூடியது, சத்தியம் உள்ளபடி சொல்ல போகிறேன். சாரபூதம், எப்படி நடத்தணும், எதனால் நமக்கு பயன் கிடைக்குமோ அந்த சாரத்தை இப்போ சொல்ல போகிறேன். பரிணாம சுகாவகம், முதல்ல கஷ்டமாக இருந்தாலும் அதோட ரிசல்ட்டு, பரிணாமம் ரிசல்ட்டு, சுகாவகம் சுகத்தை கொடுக்கக்கூடியது, அப்படிப்பட்ட விஷயத்தை நான் இப்போ சொல்ல போகிறேன், அதையும் கேளுங்கோ. श्री भगवान् वाच मा वैहि ब्रह्मन् खे सुराच वयं किं वो मयि स्थिते दास्यामि लक्ष्मीम् अचलां परम् ऐश्वर्यवर्धिनी किञ्च मद्वचनं किञ्चित् श्रूयतां समयोचितं हितं सत्यं सारभूतं परिणाम सुखावहम्. जनाश्च असंख्य विश्वस्ताः मद अधीनाश्च सन्ततं यथा तथाहं मद्भक्त पराधीनः अश्वतन्त्रकः यं यं रुष्टः हि मद्भक्तः मत्परो हि निरङ्कुशः तद्गृहे अहं न तिष्ठामि मद्मया सह निश्चितम्. அதாவது அசங்கிய விஸ்வஸ்தாக, எல்லா பல உலகங்கள் இருக்குது, பல பிரம்மாண்டங்கள் இருக்குது, ஒவ்வொரு உலகத்துலேயும் இருக்கக்கூடிய மக்கள் ஜனாஷ அசங்கிய விஸ்வஸ்தாக, பல இடங்களில் இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் எல்லாம் மததீனாக, என் கீழ் உள்ளவர்கள் எல்லாரையும் நான் தான் ஈசனாக ஆட்டி படைக்கிறேன், நான் தான் ஈசன் எல்லாருக்குமே. ஸோ சந்ததம் ஆல்வேஸ் எனக்கு அடிமைகள், அவெல்லாம் பரவசியர்கள், பிறருக்கு அடிமை, அதாவது எனக்கு அடிமைன்னு சொல்கிறார் அவர். ஸோ எல்லாருமே எனக்கு கீழே தான் இருக்கா. யதா ததா அகம், ஸோ இந்த அசுரர்களுமே எனக்கு அடிமை தானே, அவர் சொல்கிறத பார்த்தா ராட்சசர்கள் எல்லாருமே என்னோட அடிமைன்றார் அவர். யதா ததாகம் தத் பக்த பராதீனக, அதை மாதிரி தான் நானும் பக்தர்களுக்கு நான் அடிமைன்னுட்டேன். ஸோ நான் எல்லாரையும் காப்பாற்றுறேன், எல்லாரையும் தாங்குறேன்னு சொன்னாலும் என்னுடைய பக்தர்களுக்கு நான் அடிமை. இது என்னது, அகம் பக்த பராதீனகன்னு சொல்லுவார் இல்லையா, மத் பக்த பராதீனக அகம், நான் அவர்களுக்கு அடிமை. அஸ்வதந்திரக, எனக்கு சுதந்திரம் அவர்களிடத்தில் கிடையாது, என்கிட்ட பக்தி பண்ணுறவர்களுக்கு கிட்ட நான் பராதீனால எனக்கு அவகிட்ட என்னுடைய சுதந்திரம் செல்லுபடி ஆகாது. எம் ருஷ்டகி, ஸோ யார், அதான் மத்பக்தக மத்பரக, அது என்கிட்ட ரொம்ப பக்தியாக இருக்கக்கூடியவன், என்னையே தியானிச்சது என் பரமாகவே இருக்கான், அப்படிப்பட்டவன் நிரங்குஷக, அவனுக்கு தடையே கிடையாது, அவனுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினச்சதெல்லாம் நடக்கும். ஸோ அப்படி நிரங்குஷமாக தடையற்று இருப்பான் என்னுடைய பக்தன். எம் ருஷ்டக, யார்கிட்ட அவனுக்கு கோபம் வருதோ அந்த அந்த மாதிரி நிரங்குஷகங்கிறது அது கூட அன்வயம் பண்ணிக்கணும். அவள் வீட்டில் நான் சுதந்திரம் கிடையாதுன்னு எடுத்துக்கணும். எம் ருஷ்டக தத்கிரகம் கிரகே அகம் ந திஷ்டாமி பத்மயாசகா, எந்த வீட்டில் எனக்கு ஒரு அவமானம் ஏற்படுறதோ, அந்த பக்தனுக்கு ஏதாவது அவமானம் ஏற்படுறதோ, அந்த பக்தரோட அவமானத்தை நான் பொறுக்க மாட்டேன். ஸோ அதனால அந்த மாதிரி இடத்துல அந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன். இப்போ அவமானம் எப்படி ஆகிடுத்து, பகவானுக்கு அவமானம் ஏற்படுத்து, பகவானுடைய பக்தனுக்கு ஒரு அவமானம் ஏற்படுத்து. துர்வாசர் பக்தர், பகவானுடைய பக்தர், அவர் கொண்டு வந்த பூவை நான் இதை பண்ணினால பக்தனை அவமானப்படுத்திட்டார், அதை நான் பொறுக்க மாட்டேங்கிறார் பகவானிங்க. ஸோ நான் திஷ்டாமி பத்மயாசகா, பத்மாவும் போயிடுவான், நாங்கள் 2 பேருமே அங்கே இருக்க மாட்டோம், நீ நிச்சிதம் சந்தேகமே படாதே நான் இருக்க மாட்டேன்னு சொல்கிறேன். जनाश्च असंख्य विश्वस्ताः मद्अधीना च सन्ततं यदा तदाहं मद्भक्त पराधीनः स्वतन्त्रः यं यं पृष्टः हि मद्भक्तः मत्परो हि निरङ्कुशः तद्गृहे अहं न तिष्ठामि मद्मया सह निश्चितम्. दुर्वासाः शङ्करांशश्च वैष्णवः मत्परायणः तत्शापात् आगतः अहं च स लक्ष्मीकः हि वो गृहात् यत्र चङ्गध्वनिः नास्ति तुलसी न शिवा अर्चनं न भोजनं च विप्र
ஸோ துர்வாசரோ சங்கர அம்ச. துர்வாசர் யார்? சங்கரனுடைய அம்சமாக பிறந்தவர் இல்லையா? அத்திரிய அனுசுயா வரம் கேட்டு அதனால அவள் வந்து 3 பேருமே குழந்தையாக பிறந்தா. அப்படி பிறந்தவர் துர்வாசர். ஸோ அவர் சங்கரனோட அம்சமாக பிறந்தவர். வைஷ்ணவக மத்பராயணக, விஷ்ணு பக்தரும் கூட அவர். ஸோ துர்வாசருங்கிறது சிவாம்சமாக இருந்தாலும் சிவனே விஷ்ணு பக்தராக இருக்கார். அதனால துர்வாசரும் விஷ்ணு பக்தர். ஸோ வைஷ்ணவனே விஷ்ணு பக்தர். மத்பராயணக, என்னையே நினச்சிட்டு கூடிய நாராயண பக்தி அவருக்கு உண்டு. தத்து ஷாபாத்து, அவருடைய சாபத்தினால ஆகத்தோ அகம்ச லக்ஷ்மி கஹாக்கி வக கிரகாத்தா, அதனால தான் அவருடைய சாபத்தினால நான் வந்துட்டேங்கிறார். யார்? இந்திரனை வந்து சபிச்சதுனால நாராயணன் அங்கேருந்து கிளம்பிட்டார். ஸோ ஆகத்தோ அகம், நான் வந்துட்டேன். லக்ஷ்மி கஹா, என்னோட லக்ஷ்மியை கூட்டின்னு வந்துட்டேன். நாங்கள் 2 பேருமே உங்களோட இடத்துலேருந்து நாங்கள் 2 பேருமே கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா அவருக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டது, அவர் சாபம் கொடுத்தார். ஸ்கீம் வக கிரகாத்து, உங்களுடைய வீட்டிலிருந்து சொர்க்கத்திலிருந்து நாங்கள் 2 பேரும் வந்துட்டோம். சாரி, எத்திர சங்கத்வனிகி நாஸ்தி, எந்த இடத்துல பகவானுக்கு சங்கத்வனி பிடிக்கும், சங்கு சக்கரெலாம் வச்சுட்டு இருக்காரு, சங்கத்வனி இருக்கணுன்னா பகவானுடைய பூஜை நடக்கிறன்னு அர்த்தம். ஸோ எங்கே சங்கத்வனி கேட்கலையோ, துளசி எங்கு இல்லையோ, சிவனுடைய அர்ச்சனம் எங்கு இல்லையோ, சிவனையோ என்னையோ துளசியால் அர்ச்சனை பண்ணலையோ, ந போஜனம் ந ச விப்ராணம், பிராமணாளுக்கு போஜனம் எங்கே நடக்கலையோ, ந பத்மா தத்திர திஷ்டதி, அங்கே லக்ஷ்மி இருக்க மாட்டா. ஸோ இதெல்லாம் வந்து சிவனுக்கு அர்ச்சனை பண்ணணும், விஷ்ணுக்கு ஒரு துளசியை தூக்கி போடணும், இதெல்லாம் செய்யலைன்னா லக்ஷ்மி வாசம் பண்ண மாட்டான்றார். துர்வாசாக சங்கர அம்சஞ்ச வைஷ்ணவக மத்பராயணக தட்சபாதா கதோ அகம்ச ச லக்ஷ்மி கோஹி கிருஹாத் யத்ர சங்கத்வனிஹி நாஸ்தி துளசி ந சிவா அர்ச்சனம் ந போஜனம் ச விப்ராணாம் न पद्मा तत्र तिष्ठति भक्तानां च मे निन्दा यत्र ब्रह्मन् भवेत् सुराः महारुष्टाः महालक्ष्मीः ततो याति पराभवम् मद्भक्तिहीनः यः मूढः भुक्ते यः हरिवासरे मम जन्मदिने वापि याति श्रीः तद्गृहात् अपि. ஹே பிரம்மன், ஸோ அரு பிரம்மவே, மத்பக்தானாம் ச மே நிந்தா எத்திர, என்னுடைய பக்தர்களையோ இல்லை என்னுடைய நிந்தை எங்கு நடக்கிறதோ, பவேத் சுராகாங்கிறது தேவர்களே அட்ரஸ் பண்ணுறார். தேவர்களே பிரம்மாவே கேளுங்கோ. ஸோ என்னுடைய நிந்தியோ இல்லை என்னுடைய பக்தர்களை நிந்தையோ எங்கே நடக்கிறதோ, மகாருஷ்டா மகாலட்சுமி, லட்சுமி கோவந்துரும். கணவனோட திட்டுறதை அவள் பொறுத்துப்படா மாட்டா. ஸோ என்னுடைய பக்தர்களை திட்டினாலும் அவள் பொறுத்துக்க மாட்டா, ரொம்ப கோவம் வந்துடும் லட்சுமிக்கு. தத்தோ யாத்தி பராபவம், அவளுக்கு அவமானம் ஆகிடும். அந்த இடத்துல இருக்கிறதே அவள் வந்து ஒரு பராபவமாக நினைப்பா, ஒரு அவமானமாக நினைப்பா. அந்த இடத்துல அவள் அதுக்கு மேலே இருக்க மாட்டா. மத்பக்தி ஹீனக யக மூடக, என்னுடைய பக்தி இல்லாத ஒரு முட்டாள், ஒரு மோகத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடியவன். ஹரிவாசரே யக புங்தே, ஹரிவாசர்னா விஷ்ணுவோட தினம் என்னது? ஏகாதசி. ஏகாதசிக்கு சாப்பிடக்கூடாதுங்கிறது அடுத்த திருத்தமாக பல இடங்களில் சொல்கிறது இந்த தேவி பாகவதத்தில். ஸோ ஏகாதசியில் யார் சாப்பிட்றானோ மோகமடைந்து என்னுடைய பக்தி இல்லாமல், மம ஜென்மதினே வாப்பி, ஸோ ஜென்மாஷ்டமி, ஸோ பகவானுடைய விஷ்ணுடைய தேதி இது ராமரோட இது கொண்டாடுறோமே, ராமநவமிலாம் கொண்டாடுறோமே. ஸோ அந்த நாளில் சாப்பிட்டாலும் யாத்தி ஸ்ரீஹி தத்கிருகா தபி, அவள் அந்த வீட்டிலிருந்து போயிடுவள். கிருகாத் அபி ஸ்ரீஹி मद्भक्तानां च मे निन्दा यत्र ब्रह्मन् भवेत् सुराः महारुष्टा महालक्ष्मीः ततो याति पराभवम् मद्भक्तिहीनः यः मूढः पुङ्क्ते यो हरिवासरे मम जन्मदिने वापि याति श्रीः तद्गृहात् अपि. विग्रहीयश्च विगृह्णाति स्वकन्यकां यत्र अतिथिः न भुङ्क्ते च मत्प्रिया याति तद्गृहात् यः विप्रः पुंश्चली पुत्रः महापापी च तत्पतिः पापिनः यः गृहं याति शूद्रः श्राद्धान्नभोजकः. श्राद्ध अन्नभोजकः, शूद्र श्राद्ध अन्नभोजकः. श्राद्ध अन्नभोजकः
மன்னாம விக்ரயி என்னோட பேரை சொல்லி பஜனை பண்ணுறதுக்கு காசு வாங்குறவன்னு அர்த்தம். ஸோ என்னோட பேரை சொல்லி ப்ரொஃபஷனை பண்ணி காசு வாங்குறேன் அப்படின்னு அர்த்தம். மன்னாம விற்கிற என்னோட பேரை விற்கிறவன்னு சொல்கிறீங்க. ஸோ கன்னியகாம் விக்ரிநாதி. ஸோ கன்னிகாதானம் பண்ணுறோச்ச வரதட்சணை வாங்கிட்டு பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி என்னுடைய தன்னுடைய கன்னிகையை விலைக்கு விற்பவன். எத்தனை அதிதிகி வீட்டில் ஒரு அதிதி வருதில்லை, யாருமே அதிதி வராமல் இருக்கக்கூடிய வீடு. ஸோ ந அதிதிகி ந புக்தே, அதிதி வந்து சாப்பிடலையோ, எந்த வீட்டில் சாப்பிடலையோ. மத்பிரியா யாத்தி தத்கிரகாத், அந்த வீட்டிலிருந்து என்னுடைய லக்ஷ்மி வந்து விடுவாள், அங்கேருந்து கிளம்பிடுவா. பும்ஷலி புத்திரக யக விப்ரக. ஸோ ஒரு பிராமணன், ஒரு பும்ஷலின்னு ஒரு வேசிய கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய பிராமணன், அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஒரு பிராமணன் சொல்ல முடியாது, ஏன்னா அவனுக்கு அப்பா பிராமணன் தான், ஆனால் அவன் பிராமணன் ஸ்டேட்டஸை இழந்து விடுறான். ஸோ பும்ஷலி புத்திரக விப்ரக யக மகா பாப்பீச்ச தத்பதிஹி. ஸோ அவனுடைய அந்த பும்ஷலியோடைய கணவன் பாப்பியாகவும் வேறு இருந்துட்டா கேட்கவே வேண்டாம், ஏன்னா அவன் பும்ஷலியை கல்யாணம் பண்ணினாலே அவன் மகா பாப்பி ஆகிடுறான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு குழந்தை, ஒரு பிராமணனும் பாப்பினக யக கிரகம் யாத்தி. ஸோ அந்த வீட்டுக்கு ஒரு பிராமணன் போனாலும், ஸோ இன்னும் நல்ல பிராமணன் அந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டில் இருக்க மாட்டா லக்ஷ்மி. சூத்ர ஸ்ராத அன்ன போஜக, சூத்ர வீட்டில் ஸ்ராதம் நடக்கிறது, அவள் வீட்டில் பூஜை பண்ணுறதுக்கு கூப்பிடுவா, பிராமணா போவா இல்லையா, சூத்ரனுக்கு ஸ்ராதம் பண்ணி வைக்கிறதுக்கு போவா, எல்லாம் யாகம் பண்ணி வைக்கப்போ போவா இல்லையா. ஸோ அப்படி போகிறோச்சே அவளுடைய சாப்பாடை சாப்பிட்றவன் எல்லா வீட்டிலேருந்தும் லக்ஷ்மி கோபப்பட்டுன்னு போயிடுவா. यत्र अतिथिर्न भुङ्क्ते च मत्प्रियायाति तद्गृहात् ग्रहीयश्च विगृह्णाति स्वकन्यकां. यत्र अतिथिर्न भुङ्क्ते च मत्प्रियायाति तद्गृहात् यः विप्रः पुंशली पुत्रः महापापी च तत्पतिः. पापिनो यः गृहं याति शूद्रश्रद्ध अन्न न भोजकः. महावृष्टा ततो याति मन्दिरात् कमलालया. शूद्राणां शवदाही च भाग्यहीनः द्विज अधमः. याति दुष्टा तद्गृहात् च देवाः कमलवासिनी. शूद्राणां शुभकारी यः ब्राह्मणः वृषवाहकः. சூப்பகாரி யக மகாருஷ்டா ததோ யாதி, கோபப்பட்டு கிளம்பிடுவா. ருஷ்ணன் ரோஷம் வந்துடும் லக்ஷ்மிக்கு. மந்திராத் யாத்தி மந்திராத் கமலாலயா, கமலாலயானது கமலத்தின் மீது வீற்றிருக்கக்கூடிய லக்ஷ்மி அந்த வீட்டிலேருந்து மந்திரான இங்கே வீடு, அந்த வீட்டிலேருந்து கிளம்பி போயிடுவா. சூத்ரானாம் சவதாகிச்சா, சூத்ரர்களுடைய சவத்தை எரிக்கக்கூடியவன், அவனுக்கும் அங்கே இருக்க மாட்டான். பாக்யஹீனக துஜ அதமக. ஸோ அவளோட பிணத்தை எரிக்கக்கூடிய நிலைமை வந்தவன் ஒரு பிராமணன், துஜ அதமக கீழான ஒரு பிராமணன், பாக்யஹீனக பாக்கியம் இல்லாதவன். அவள் அந்த வீட்டிலிருந்தும் யாத்தி ருஷ்டா தத்கிரகாச்சா, அந்த வீட்டிலிருந்தும் அவள் கிளம்பி போயிடுவா. தேவாகா தேவர்களை தெரிஞ்சுங்கோ. கமலவாசினியார் லக்ஷ்மி, கமலத்தில் வீற்றிருக்கக்கூடிய லக்ஷ்மி, அவள் கிளம்பி போயிடுவா தெரிஞ்சுங்கோ. சூத்ரானாம் சூப்பகாரியக, சூத்ரர்களுக்கு சமைச்சு போடுறார். யார் சூப்பகாரின்னா, சூப்பானா என்னது பருப்புன்னு அர்த்தம், சூப்பகாரின்னா பருப்பு பண்ணுறவன் அர்த்தம், சமையல் பண்ணுறவன். ஸோ அவளுக்கு சமைச்சு போடுறவனும் அவனுக்கும் பாக்கியம் இல்லை. பிராமணக அப்படிப்பட்ட பிராமணன். விஷவாக அது மாதிரி காளையை வச்சு ஜீவனை நடத்துறவன், காளையை வச்சு வாழ்க்கை நடத்துகிறான். அந்த வீட்டிலையும் லக்ஷ்மி இருக்க மாட்டா. महारुष्टो ततो याति मन्दिरात् कमलालया. शूद्राणां शवदाही च भाग्यहीनो द्विज अधमः. यादिष्टा तद्गृहाश देवाः कमलवासिनी. शूद्राणां शुभकारी यः ब्राह्मणः वृषवाहकः. ततो यपानभीता च कमला याति तद्गृहात्. अशुद्धहृदयः क्रूरः हिंसकः निन्दकः द्विजः. ब्राह्मणः शूद्रयाजी च याति देवी च तद्गृहात्. अवीर अन्नं च यः भुङ्क्ते तस्मात् याति जगत्प्रसूः. ओके. तत्तोयपान बीताच தத்தோயப்பான பீதாச்ச கமலா. ஸோ அவள் வீட்டில் தண்ணி குடிக்கிறதுக்கு அவள் விரும்ப மாட்டாள்.
தோயப்பானா. ஸோ அந்த வீட்டில் உள்ள தண்ணியை கூட குடிக்க அவள் விரும்ப மாட்டாள். கமலாயாத்தி தத்கிரகாத். ஸோ அந்த வீட்டில் இருந்தால் அவள் கொடுக்குற தண்ணியை கொடுக்கணுமோ, அர்க்கியம்னு சமர்ப்பியாமி பாத்தியம் சமர்ப்பியாமி கொடுப்பா. அதெல்லாம் நமக்கு வேண்டான்னு கிளம்பி போயிடுவாலாம். யார்? தத்கிரகாத் யாத்தி. அந்த வீட்டிலேருந்து கிளம்பி போயிடுவாள். அசுத்த ஹிருதயக, சுத்தமான ஹிருதயம் இல்லை, மனசெல்லாம் கல்மிஷம் வஞ்சம், குரூரனாக இருக்கான், ஹிம்சகன், எல்லாரையும் ஹிம்சை பண்ணுறக்கூடியவனாக இருக்கான். ஸோ அப்படிப்பட்ட நிந்தகக, எல்லாரையும் நிந்தனை, வாயில் வந்ததெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, ஆல்வேஸ் கம்ப்ளைண்ட். ஸோ அந்த மாதிரி நிந்தனை பண்ணக்கூடிய பிராமணன் வீட்டில் இருந்து இருக்க மாட்டான். பிராமணக சூத்ரயாஜி, சூத்ரனுக்கு யாகம் செய்து கொடுக்கக்கூடியவன். சூத்ரனில் யாகம் பண்ணுறதுக்கு அருகதை கிடையாத வாழ்க்கை. அங்கே போய் இவன் அவள் யாகம் பண்ணுற கூப்பிட்டான்னு போய் யாகம் பண்ணினாலும் அந்த வீட்டில் இருக்க மாட்டான். யாதி தேவி தத்கிரகாத்து, அந்த தேவி லக்ஷ்மி அங்கேருந்து கிளம்பிடுவான். அவீரா அன்னம், அவீரான்னு சொன்னான்னு பொண்டாட்டியும் இல்லை, சாரி கணவனும் இல்லை, குழந்தையும் இல்லை, அப்படிப்பட்ட பெண் அவள் தான் அவீரா. அவள் சமைச்சு போடுற சாப்பிடப்படாங்கிறான். யோ புக்தே சாப்பிட்றவனும் தஸ்மாத் யாதி ஜெகத் பிரசூகு, ஜெகத்தோடு இது சிருஷ்டி பண்ணக்கூடிய அம்மா, ஜெகத்துக்கே மாதாவான லக்ஷ்மி தேவி அந்த வீட்டில இருந்து கிளம்பி போயிடுவா. கமலாயாதி தத்கிரகா அசுத்தக அசுத்த ஹிருதயக க்ரூரக हिंसकः निन्दकः द्विजः ब्राह्मणः शूद्रयाजी च याति देवी च तद्गृहात् अवीरा अन्नं च यः पुङ्क्ते तस्मात् याति जगत्प्रसूः. नकरैः तैः दिवायः विलिकेन्महीम् निराशः ब्राह्मणः यत्र तद्गृहाद्यापि मत्प्रिया सूर्योदये द्विजः भुक्ते दिवा स्वा अपि च ब्राह्मणः दिवा मैथुनकारी च यस्तस्मात् याति मत्प्रिया. திவா சுவாபி, சுவாப்பின்னு தூங்குறவன். திருணம் சினத்தி நகரைஹி தைஹி, நகரைஹிங்கிறது நகைஹிங்கிற அர்த்தம் தான். ஸோ கையால் யார் ஒருத்தன் அப்படி புல்லை கிள்ளி போடுறானோ, கிள்ளப்படாது, அதெல்லாம் வந்து தப்பும்பா. ஸோ பூ அப்படி கையால் பிச்சு போடப்படாது எல்லாம் சொல்லுவா இல்லையா. ஸோ அது மாதிரி புல்லை கையால் நகத்தால் அப்படியே யார் கட் பண்ணுறான், நகத்தால் வெட்டுறவன். அப்புறம் தைஹீவா யோ விலிகேத் மகிம், அதே நகத்தால் காலால் தரையில் கோலம் போடுறது, நகத்தால் தரையை கீறுறது, இதெல்லாம் வந்து பாவ செயல்கள், இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ விலிகேத் மகிம், பூமியில் நகத்தால் யார் கோல கிழிக்கிறாளோ, நிராசக பிராமணக, தீராத ஆசை உடைய பிராமணனோ, எங்கு இருக்கிறானோ, தத்கிருகாதி ஆதி மத்பிரியா, என்னுடைய பிரியமான லக்ஷ்மி ஆகப்பட்டவள் அந்த வீட்டிலேருந்து கிளம்பி போயிடுவள். ஆசை அளவோடு இருக்கணும். பிராமணனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப துஷ்டியோடு இருக்கணும், சந்துஷ்டியாக இருக்கணும் அவன். சூரியோதயே திஜகா புங்தே, காலங்கத்தால் தூங்கி வந்து சூரியன் அப்போ தான் உதிக்கிறான், நீங்கள் வயிற்றில் சாப்பாடு ஆயிடுது. சில பேர் ரொம்ப பெருமையாக சொல்லுவாள், சுகர் எனக்கு ரொம்ப இருக்குது, நான் 7 மணிக்கே டிஃபன் சாப்பிடுவேன்பா. அப்படி சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. த்விஜக சூரியோதய புக்தே, அது பிராமணன் காலங்காத்தால் எழுந்திருந்து வயிற்றில் போட்டானா அந்த வீட்டில் இருக்க மாட்டான். திவா சுவாப்பி, டேல தூங்குறவன் வீட்டில் இருக்க மாட்டாங்கடா. திவா சுவாப்பிச்சா பிராமணக, பிராமணன் டே டைமில் தூங்கப்படாது, தூங்குறவன் வீட்டில் இருக்க மாட்டான். திவா சுவாப்பி, சுவாப்பின்னு சொப்னம் காண்றவன் சுவாப்பின்னு அர்த்தம், அப்படின்னு அர்த்தம் தூங்குறான்னு அர்த்தம். ஸோ டே டைமில் தூங்குற வீட்டில் இருக்க மாட்டான். திவா மைத்துனகாரி, அப்போ நைட் டைமில் பண்ண வேண்டிய மைத்துனத்தை சேர்க்கையை இப்போ டே டைமில் பண்ணுறவன் வீட்டில் இருக்க மாட்டான். ஏக தஸ்மாத் யாதி மத்பிரியா, ஸோ அந்த வீட்டில் இருந்தெல்லாம் என்னுடைய பிரியமான லக்ஷ்மி இது போயிடுவா. மேடம் ஃபர்ஸ்ட் லைன் வந்து திருணம் சினத்தி நகரைஹி தைவாயக விலிகேன்மஹி நிராசக பிராமணக யத்ர தத்கிருகாத்யாபி மத்பிரியா சூர்யோதயே திஜோ புங்தே திவா ஸ்வாபி ச பிராமணக திவா மைதுனகாரி ச யஸ்தஸ்மாத் யாதி மத்பிரியா. आचारहीनः विप्रः यः च शूद्र प्रतिग्रही अदीक्षितः हि यः मूढः तस्मात् वैयाति मत्प्रिया स्निग्धवादश्च नग्नः हि यः शेते ज्ञान दुर्बलः शश्वद्वदति वाचालः याति सान्तर्गृहात् सति. ஆச்சாரஹீனன், ஆச்சாரமே இல்லை,
ஒரு விதமான ஆச்சாரத்தை ஃபாலோ பண்ணுறலே அவளுக்கு தர்மத்தோட ஆச்சாரமே கிடையாது. விப்ரக யக அந்த பிராமணன் அப்படி இருந்தான் என்றால் எஷ்ட சூத்ர பிரதிகிரகம் பண்ணிக்கிறதுனா அக்செப்ட் பண்ணுறது, அவள் கொடுக்குறத வாங்கிக்கிறது. ஸோ பிரதிகிரகம் வாங்கிக்கலான் இருக்கு. பிராமணனுக்கு பிரதிகிரகம் ஓகே, தானம் கொடுக்கலாம், தானம் வாங்கிக்கலாம். ஆனால் சூத்ரன்ட்ட வாங்காதேங்கிறது. ஸோ சூத்ரன்ட்ட எவன் தானத்தை வாங்கினானோ பிரதிகிரகம் வாங்கிட்டானோ அதீட்சிதகி யக, தீட்சையே கிடையாது, ஒரு யாகம் யஜ்ஞம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதீட்சிதக யகி யக, ஸோ தீட்சை இல்லாத ஒரு பிராமணன். மூடகன்னு மோகத்தில் ஆழ்ந்திருக்கான், அந்த மாதிரி உள்ளவன் மூடக. தஸ்மாத் வை யாதி மத் பிரியா, அந்த வீட்டிலிருந்து என்னுடைய பிரியான லக்ஷ்மி கிளம்பி போயிடுவா. எல்லாம் நாராயணர் சொல்லிட்டு இருக்கார், பிரம்மாவுக்கும் தேவர்களுக்கும் இடையில. ஸ்னிக்த பாதஷ, கால் அலம்பிண்டு, ஸ்னிக்த ஈரக்கால். ஸோ ஸ்னிக்த பாதன்னா கால் ஈரமாக இருக்குது. நக்னக ட்ரெஸ் இல்லாமல் இருக்குது. யக ஷேத்தே ஞான துர்பலக, அறிவில்லாத துர்பலனான அந்த ஒரு பிராமணன் யக ஷேத்தே படுத்து தூங்கினான் என்றால் ஈரக்காலோடு படுத்துக்கப்படாது. ஷஸ்வத் வததி வாச்சாலக, சும்மா லப்பன்னு பேசுறது, வாச்சாலம் பண்ணிட்டு இருக்கிறது, அடித்து விடுறது, பேசுறது. இந்த மாதிரி வீடுகளில் இருந்தெல்லாம் தத் கிருகாத் சதி யாதி, அந்த சதி ஆகப்பட்ட என்னுடைய மனைவி லக்ஷ்மி போய்விடுவாள், அந்தந்த வீட்டில் இருக்க மாட்டா. ஒரு செகண்ட். शश्वत् वदति वाचालक याति तत् गृहात् सति. நான் வந்து அதை शिरः स्नातस्तु तैलेन यः अन्य अङ्गं समुपस्पृशेत् स्व अङ्गं च वादयेत् वाद्यं दृष्टा सा याति तद्गृहात्. व्रत उपवासहीनः यः संज्ञाहीनः अशुचिः द्विजः विष्णुभक्तिविहीनस्तु तस्मात् याति च मत्प्रिया. ஸோ தலையில் எண்ணெய் வச்சுருக்கான், தைலேன சிரஸ்நாதகா, தலையில் எண்ணெய் வச்சு குளிச்சாச்சு. ஸோ அது குளித்ததுக்கப்புறம் யக அந்நிய அங்கம் உபஸ்பிருஷேத்து. ஸோ அதை தைல ஸ்நானம் பண்ணினதுக்கப்புறம் வேறு அங்கங்களை அந்த இதை வச்சு தொடக்கூடாதுங்கிறா. இது எப்படின்னு புரியல நம்மளுக்கு. அந்நிய அங்கம் உபஸ்பிருஷேத்தில் தொடருது. ஸோ தைல ஸ்நானம் அதாவது தைலத்தை வச்சுட்டு இருக்கா, குளிக்கலைன்னு வச்சுக்கிற புரியலது. ஸோ தைல ஸ்நாத்தகன்னு குளிச்சாச்சு. ஸோ தைலத்தை தடவி எண்ணெயை தடவி குளிச்சாச்சு. அந்நிய அங்கம் உபஸ்பிருஷேத்து, வேறு அங்கங்களை எவன் தொட்டாலோ ஸ்வ அங்கம் ச வாதயத்துனா அடிச்சுக்கிறது, இங்கே அங்கெல்லாம் அப்படி இப்படி அடிச்சுக்கிறது. அதான் அந்த அங்கங்களே வேறு எவனெல்லாம் வாதனம்னு அது அடிச்சுட்டாலோ தொடை தட்டுறது அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி ருஷ்டா சா யாத்தி தத்கிரகாத், அந்த வீட்டிலேருந்து லக்ஷ்மி போயிடுவான்றான். அதான் இந்த சில இடங்கள்லாம் நமக்கு நல்லா புரிய கூட மாட்டேங்குது. விரத உபவாசஹீனக, விரதமே இல்லை, ஏகாதசி விரதம் கிடையாது, ஒரு விரதம் கிடையாது. அப்புறம் உபவாசம் பட்டி கிடக்கிற சோழியே கிடையாது, அதெல்லாம் இல்லாத வீடு. சந்தியாகீனக, சந்தியாவந்தனம் பண்ணுறதில்லை. அசுச்சிஹி, அப்படிப்பட்ட சுத்தமில்லாத பிராமணன் த்விஜக. விஷ்ணு பக்தி விஹீனக, பக்தியே இல்லை, பகவான்கிட்ட பக்தியும் கிடையாது. ஹீனக தூ தஸ்மாத் யாதி மத்பிரியா, என்னுடைய அந்த வீட்டில் இருந்தெல்லாம் என்னுடைய மனைவி போய்விடுவாள். ஸ்நானஸ்து தைலேன யக அன்ய அங்கம் சமுபஸ்பிருஷேத் ஸ்வ அங்கம் ச வாதயேத் வாத்யம் துஷ்டா சா யாதி தத்கிருஹாத் தத உபவாசஹீனக யக சந்த்யாஹீனக சுஷித்விஜக விஷ்ணு பக்திஹீனக தூ தஸ்மாத் யாதி ச மத்பிரியா. அசுச்சிஹி, இந்த அசுச்சிகியில் கிளியராக படிக்கலாம், அர்த்தமே மாறிடும். சுச்சிகின்னு சுத்தமான அர்த்தம், இங்கே அசுச்சிஹி நேர் ஆப்போசிட். ब्राह्मणनिन्दयेत्यः हि तं च यः द्वेष्टि सन्ततं हिंस्रः दयाहीनः जीवहिंस्रः दयाहीनः याति सर्वप्रसूः ततः यत्र यत्र हरेः अर्चा हरेः उत्कीर्तनं तदा तत्र तिष्ठति सा देवी सर्वमङ्गलमङ्गला.
பிராமணம் நிந்தையே தியக, பிராமணனை திட்டுறது, யார் ஒருத்தன் திட்டுறானோ, ஹி தம்ச யோ துவேஷ்டி சந்ததம், அது மட்டும் இல்லை அவன்கிட்ட எப்போதும் வெறுப்பு, மனசளவில் ரொம்ப வெறுப்பாகவே இருக்கிறது, ஒரு பிராமணனை பார்த்து ஆல்வேஸ் வெறுப்பாக இருக்கிறது. ஜீவஹிம்சரக, அது மாதிரி ஒரு ஜீவனை ஹிம்சை பண்ணக்கூடியது, ஒரு எறும்பை பிடிச்சி தட்டாம்பிள்ளை தட்டாம்பூச்சி சொல்லுவோமே, பட்டர்ஃப்ளை பிடிச்சி இதை இருக்கிறது, இந்த மாதிரி இறக்க ஒடிக்கிறது, இந்த மாதிரி ஜீவஹிம்சை பண்ணுறவன். தயாஹீனக, இறக்கமே இல்லாதவன். யாத்தி சர்வப்பிரசூகு, சர்வப்பிரசூகுன்னு எல்லாரையும் பிரசவிக்கக்கூடியவள், ஜனித்ரின்னு அர்த்தம், அம்மா, எல்லாருக்கும் அம்மாவாக இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மி ஓடிடுவா. யாத்தி ததக, அங்கேருந்து போயிடுவா. எத்திர ஹரேகே அர்ச்சா, எங்கெல்லாம் ஹரியை அர்ச்சனை பண்ணுகிறார்களோ, இப்போ நேரம் ஆப்போசிட் வரும், எங்கெல்லாம் பகவானுடைய அர்ச்சனை நடக்கிறதோ, ஹரேகே உத்கீர்த்தனம், நிலம் விஷ்ணு ஜபம் நடக்கிறது, நல்ல இது பஜனை நடக்கிறது, அங்கெல்லாம் தத்திர திஷ்டதி, அங்கே இருப்பா, அங்கேருந்து போக மாட்டான். ஸோ தத்திர திஷ்டதி சாதேவி, அந்த இடத்துல இருப்பா என்னுடைய லக்ஷ்மி. சர்வமங்களம், எல்லா மங்களையும் கொடுத்து கொண்டு அதே இடத்துல என்னுடைய பாட்டு நடக்கிறதா, அந்த இடத்த விட்டு போக மாட்டான். ब्राह्मणं निन्दयेत्यः हितं च यो वेष्टि सन्ततं जीवहिंसक दयाहीनः याति सर्वप्रशुस्ततः यत्र यत्र हरेः अच्छा हरेः कीर्तनं तथा तत्र तिष्ठति सा देवी सर्वमङ्गलमङ्गला. இதுலேயும் வருது இல்லையா, यत्र प्रशंसा प्रशंसा कृष्णस्य तद्भक्तस्य पितामह सा च कृष्णप्रिया देवी तत्र तिष्ठति सन्ततं यत्र शङ्खध्वनिः शङ्खः शिला च तुलसीदलं तत्सेवावन्दनं ध्यानं तत्र सा परितिष्ठति. ஸோ கிருஷ்ணஸ்ய தத் பக்தஸ்ய, கிருஷ்ணரோடும் அவருடைய பக்தர்களோடையும் பிரசம்சா. ஸோ அந்த பக்தர்களுடைய பிரசம்சை நடக்கிறது, புகழ் பேசப்படுறது, ஏதோ பேசிகிட்டு இருக்கா எல்லாரும் பகவானை பற்றியும் பகவானுடைய தொண்டர்களை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா. ஸோ பிதாமகான்னு கூப்பிட்றார், ஹே பிரம்மா தெரிஞ்சுக்கோ, எங்கே கிருஷ்ணனுடையும் அவருடைய பக்தருடையும் புகழ் இருக்கோ, சாச்ச கிருஷ்ணபிரியா, அவள் ரொம்ப கிருஷ்ணனோட பிரியம் இல்லை, கிருஷ்ணரை ஆசைப்பட்டதுனால தானே கிருஷ்ணன் நம்மளார் தன்னையே ரெண்டாக்கிட்டு கொண்டு வச்சார், லக்ஷ்மியை நீ நாராயணன் கூட இருன்னு சொல்லிட்டு. ஸோ அவள் கிருஷ்ணனுடைய ரொம்ப பிரியமானவள் தேவி. தத்திர திஷ்டதி சந்ததம், அவள் அங்கேயே இருப்பள், போகமாட்டா, ஏன்னா கிருஷ்ணனோட பாட்டு நடக்கிறதா, அந்த இடத்த விட்டு போகமாட்டா. எத்திர சங்கத்வனிஹி, எங்கே சங்கநாதம் முழங்குறதோ, சங்கக சங்கம் இருக்கிறதோ, சங்கம் அங்கே இருக்குது. ஷிலாங்கிறது இங்கே வந்து ஷாலகிராமத்தை சொல்லலாம். ஸோ விஷ்ணு பூஜையில் ஷாலகிராமம் வச்சு பூஜை பண்ணுறா இல்லையா, ஸோ அந்த ஷாலகிராம பூஜை எங்கே நடக்கிறதோ, சங்கு எங்கே இருக்கோ, துளசி தளம் எங்கே இருக்கோ, துளசி தளத்தால் தான் போட்டு விஷ்ணு அர்ச்சனை பண்ணுவாள். ஸோ துளசி தளம் இருக்கிற இடத்துலலாம் தத் சேவா வந்தனம், ஸோ பகவானுடைய சேவை, பகவானுடைய கும்பிடுறது, இதெல்லாம் எங்கே நடக்கிறதோ, தியானம் எந்த இடத்துல விஷ்ணுவை தியானம் பண்ணிட்டு இருக்காளோ, தத்ரசா பரிதிஷ்டதி, அவள் அங்கே அடிகா அங்கே ஸ்ட்ராங்காக அங்கேயே உட்காண்டிருப்பாள். यत्र प्रशंसा कृष्णस्य तद्भक्तस्य पितामह सा च कृष्णप्रिया देवी तत्र तिष्ठति सन्ततं यत्र शङ्खध्वनिः शङ्खः शिला च तुलसीदलं तत्सेवावन्दनं ध्यानं तत्र सा परितिष्ठति. शिवलिङ्ग अर्चनं यत्र तस्य च उत्कीर्तनं शुभं दुर्गा अर्चनं तद्गुणाः च तत्र पद्मनिवासिनी विप्राणां सेवनं यत्र तेषां च भोजनं शुभम् अर्चनं सर्वदेवानां तत्र पद्ममुखी सती. ஸோ சிவலிங்க அர்ச்சனம், சிவலிங்கத்தை பூஜை பண்ணுறது எங்கே இருக்கோ, எந்த இடத்துல சிவலிங்கத்தை பூஜை பண்ணுறாளோ, தஸ்யச்ச உத்கீர்த்தனம், ஸோ விஷ்ணுவை பூஜை பண்ணுறது மட்டும் இல்லை, சிவனை பூஜை பண்ணாலும் அந்த சிவனுடைய உத்கீர்த்தனம்னு நல்ல சத்தமாக பாட்டு பாடுறது. ஸோ அந்த கீர்த்தனை எங்கே நடக்கிறதோ, சோபனமான துர்கா அர்ச்சனம், எந்த இடத்துல துர்கா தேவியை அர்ச்சனை பண்ணுறாளோ, தத் குணாஷ, தேவியோட சரித்திரங்கள் எல்லாம் எங்கே பேசப்படுறதோ, தத்திர பத்ம நிவாசினி, அங்கே இந்த லக்ஷ்மி அங்கே போய் வசிப்பாள், அந்த இடத்துல லக்ஷ்மி இருப்பா, அங்கெல்லாம் ஐஸ்வர்யம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ விப்ராணாம் சேவனம் எத்திர, பிராமணால் கொண்டாடி எங்கே அவளை வச்சுக்கிறாளோ, அவளை சேவை பண்ணுறாளோ, தேஷாம்ச போஜனம்,
பிராமணாளுக்கு ஆகாரம். அதனால தான் நிறைய இடத்துல இப்போ 1000 பிராமணாளுக்கு அன்னதானம் நடக்கிறதுனால இப்போ ரொம்ப கலியுகத்தில் கூட விஸ்தாரமாக நடக்கிறது. 1000 சகஸ்திர போஜனம், சகஸ்திர விப்ர போஜனம்னெல்லாம் நடக்கிறது இப்போது. ஸோ அந்த மாதிரி எங்கே பிராமணாளுக்கு நிறைய போஜனங்கள்லாம் நடக்கிறதோ சோபனமாக அர்ச்சனம் சர்வதேவானம், எந்த தேவதைனாலும் அர்ச்சனை நடக்கிறதா, தேவதைகளெல்லாம் ஆராதனை பண்ணுறாளோ அந்த இடத்துல தத்ர பத்மமுகி சதி, பத்மமுகி யாரு? லக்ஷ்மி. அந்த இடத்துல சதியாகப்பட்ட பத்மா தேவி அங்கே இருப்பாள். शिवलिंग अर्चनं यत्र तस्य च उत्कीर्तनं शुभं दुर्गा अर्चनं तद्गुणा च तत्र पद्मे निवासिनी विप्राणां सेवनं यत्र तेषां च भोजनं शुभम् अर्चनं सर्वदेवानां तत्र पद्ममुखी सती इत्युक्त्वा च सुरान् सर्वान् रमामाह रमापतिः क्षीरोदसागरे जन्म कलया कलय इति च इत्युक्त्वा तां जगन्नाथः ब्रह्माणं पुनराह च पतित्वा सागरं लक्ष्मीं देवेभ्यः देहि पद्मज. கலையா ஆக்கலைய இதீச்ச இத்தியுக்துவா சுரான் சர்வான், தேவர்களை எல்லார்ட்டையும் இவ்வாறு சொல்லியாச்சு. இப்போ எல்லா கதையும் சொல்லிட்டார், நீங்கள் எல்லாம் இப்படி பண்ணக்கூடாது, இதெல்லாம் தப்பு, ரைட்டு எல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன். சொல்லிக் கொடுத்துட்டு சர்வான் சுரா எல்லா தேவர்களையும் சொல்லிட்டு ரமாம் ஆக ரமாபதி, இப்போ ரமாவை பார்க்குறார், தன்னோட ஒய்ஃப் லக்ஷ்மியை பார்த்து சொல்கிறார், ரமாபதி ஆகப்பட்ட அந்த பகவான் நாராயணன் சொல்கிறார், க்ஷீரோத சாகரே, பார்க்கடலில், க்ஷீரோதம்னா பால்கடல். ஸோ அந்த பார்க்கடலில் ஜன்ம, உன்னுடைய ஜென்மம் ஏற்படட்டும், கலையா அகலையா, உன்னுடைய அம்சத்தினால், கலையா கலையானது உன்னுடைய கலையினால், உன்னுடைய ஒரு அம்சத்தினால், ஆக்கலையா ஏற்படு, நீ அவ்வாறு உண்டாகு இத்திச்சா அப்படின்னு சொல்கிறார் ரமா பார்த்து. இனிமேல் நீ க்ஷீரோத சாகரில் பிறந்து வா உன்னுடைய அம்சத்தினால. இதி உக்துவா தாம் ஜெகநாதக, இவ்வாறு சொல்லிவிட்டு அந்த ஜெகநாதனாகப்பட்ட பகவான் பிரம்மாண்டம் புனராக, பிரம்மாவை பார்த்து திருப்பி பேசுகிறார். மதித்வா சாகரம், இப்போ கடலை கடையணும், நீங்கள் க்ஷீரோத பார்க்கடலை நீங்கள் கடைந்து லக்ஷ்மீம் தேவேபியக தேஹி பத்மஜ, பத்மஜ தாமரையில் பிறந்த பிரம்மாவே, நீ இந்த லக்ஷ்மியை கடலை கடைந்து எடுத்து தேவர்களுக்கு கொடுத்து விடு. தேவர்கள்ட்ட போயிட்டா இப்போ திருப்பி பிறந்து தான் வரணும், அவள் ஷீரோ கடலை கடைஞ்சி எடுத்து அவளுக்கு கொடுத்துரு அப்படின்னு பிரம்மாட்ட சொல்கிறான். कलया कलया इति च इत्युक्त्वा तां जगन्नाथः ब्रह्माणं पुनरागस आगच मदित्वा सागरं लक्ष्मी देवेभ्यो देहि पद्मज इत्युक्त्वा कमलाकान्तः जगाम अन्तःपुरं मुने देवाः अचिरेण कालेन ययुः क्षीरोदसागरम् मन्थनं कृत्वा कूर्मं कृत्वा च पाजनं कृत्वा शेषं मन्तपाशं ममन्दुः असुराः असुराः ஸோ கமலாகாந்தகா, இப்போ நாராயணன் நாரதர் பார்த்து இப்போ சொல்கிறார், நாரதரா கேளு, முனேன்னு முனிவரே, நாரதரே கேளு. இத்தியுக்துவா கமலாகாந்தகா, இவ்வாறு தேவர்களை பார்த்து பிரம்மாவை பார்த்து இதெல்லாம் சொல்லிவிட்டு அந்தப்புரே ஜகாம, அவர் அந்தப்புறத்துக்கு போயிட்டார், தன்னுடைய இருப்பிடத்துக்கு அவர் ஜெகநாதர் கிளம்பி போயிட்டார். தேவாக அச்சிரேன காலேன, உடனே தேவர்களும் என்ன ஆச்சு, ரொம்ப ஷார்ட் டைமில் யயுகு க்ஷீரோத சாகரம், பார்க்கடலை நோக்கி போனார்கள். இப்போ கடலை கடையணும் இல்லையா, அடுத்த ஒர்க்கு பகவான் சொல்லியாச்சு. எல்லாரும் உடனடியாக அங்கே பார்க்கடலை அடைந்தார்கள், யயுகு சென்றார்கள். மந்தரம் கிருத்வா, மந்தானம்னு மத்து கடையக்கூடிய எக்குமெண்ட், மத்து அது மந்தரமலையை மத்தாக கொண்டு செய்து கொண்டு கூர்மம் கிருத்வாச்ச பாஜனம். ஸோ கூர்மம் அடியில் பகவானே அந்த கூர்மாவதாரம் எடுத்து அடியில், ஸோ அவர் தான் அடியில் அதை தாங்குறார். மந்திரமலையை தாங்கிறதுக்கு ஒரு பாத்திரம், அடியில் இருக்கிற பாத்திரமாக அந்த மந்திரமலையை தாங்கிட்டு இருக்கக்கூடியதாக கூர்மம் ஆமை. கிருத்வா சேஷம் மந்தபாஷம், சேஷம்னா ஆதிசேஷன், நம்ம முன்னாடி பார்க்குறது வாசுகி பாம்பை தான் அந்த இதாக கயராக கொண்டார்கள்னு சொல்லுவோம். ஆதிசேஷன் எல்லாம் பாம்பு.
மொத்தம் ஒரு பாம்பை வந்து மந்த பாஷம் கயிறாக கொண்டு கடலை கடையிறதுக்கு மந்துக்கு ஒரு கயிறு வேண்டாமா, அந்த கயிறாக ஆதிசேஷன். மமந்துகு அசுராகா சுராகா, அசுரர்களும் தேவர்களும் இந்த கடலை பார்க்கடலை கடைந்தார்கள். जगाम अंतपुरं मुने देवाः अशिरेण कालेन ययुः क्षीरोदसागरं मन्दानं मन्तरं कृत्वा पूर्वं कृत्वा च वाजनं कृत्वा शेषं अन्तपाशं ममन्तुः असुराः सुराः धन्वन्तरिं च पीयूषम् उच्चैः श्रव धन्वन्तरिं च पीयूषम् उच्चैश्रव संयुक्तितं नानारत्नं हस्तिरत्नं प्रापुः लक्ष्मीं सुदर्शनं वनमालं ददौ सा च क्षीरोदशायिने मुने सर्वेश्वराय रम्याय विष्णवे वैष्णवी सती. ஸோ தன்வந்திரிம் ச பீயூஷம், நல்ல அமிர்தம், பீயூஷம்னா அமிர்தம்னு அர்த்தம். ஸோ தன்வந்திரி வந்தார், அமிர்தத்தை கொண்டு வந்தார், இல்லை அதுக்கு தானே கடலை கடைஞ்சா. ஸோ அமிர்தம் கிடைச்சாச்சுன்னா எப்போவுமே மரணம் கிடையாது, தேவர்களை எப்போ தான் நீடிக்கலாம், இதெல்லாம் பகவான் சொன்னது. ஸோ அதனால அமிர்தத்தை தன்வந்திரியாக கொண்டு வந்தார். உச்சைஷவசம் வந்துடுது, உச்சைஷவஸ் குதிரை. ஸோ உச்சைஷவசம் அது மேலே வந்துடுது. ஈப்சிதம் எல்லாம் தேவர்களுக்கெல்லாம் அந்த உச்சைஷவசம்லாம் ரொம்ப பிடிச்சிருது, தேவர்களுக்கு கொடுத்தா. நானா ரத்னம், பல ரத்னங்கள்லாம் கிடச்சிது. சூடாமணி, இப்போ ராமாயணத்தில் வரக்கூடிய சூடாமணி அப்போ தான் கிடச்சிது. ஹஸ்தி ரத்னம், அது ஹஸ்தி ரத்னம் தான் இங்கே உச்சைஷவசு. பிராப்புகு லக்ஷ்மி, கடைசியில் லக்ஷ்மி வரா. ஸோ இல்லை கடலை கடைஞ்ச போது லக்ஷ்மி கிடச்சா. சுதர்சனம், பகவானுடைய சுதர்ஷன சக்கர ஆயுதமும் அந்த கடலை கடையும் போது தான் கிடச்சிது. வனமாலாம் ததௌ சாச்ச ஷீரோதஷாயினே முனே. வரமாலைன்னு இது ஸ்வயம்பரம், ஸ்வயம்பர மாலையை அவளை கையில் எடுத்துன்னு வந்தா இல்லையா லக்ஷ்மி. சாச்சா, அந்த லக்ஷ்மி தேவியாக்கப்பட்டவள் ஷீரோத சாயினே, பார்க்கடலில் படுத்து கொண்டிருக்கக்கூடிய விஷ்ணுவுக்கு ததவ் கொடுத்தாள். முனே முனே முனிவரே நாரதா தெரிஞ்சுக்கும். ஸோ சர்வேஸ்வராய ரம்யாய, அப்படிப்பட்ட விஷ்ணு. விஷ்ணு எப்படிப்பட்டவர்? எல்லாருக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவர், ரம்யமானவர், ரொம்ப அழகாக இருக்கக்கூடியவர் விஷ்ணு. வைஷ்ணவி சதி, அந்த விஷ்ணுவுடைய பக்தையாகப்பட்ட லக்ஷ்மி அவருடைய பெட்டர் ஹாஃபாக இருக்கக்கூடிய பக்தி. அவள் அம்சத்தால் வந்து அந்த விஷ்ணுவுக்கு மணமாலை கொடுத்தாள். लक्ष्मीं सुदर्शनं वनमालां ततो सा च क्षीरोदशायिने मुने सर्वेश्वराय रम्याय विष्णवे वैष्णवे सती. राधे कृष्ण मैम. देवैः स्तुता पूजिता च ब्रह्मणा शङ्करेण च ददौ दृष्टिं सुरगृहे ब्रह्मशापविमोचनात् प्रापुः देवाः स्वविषयं दैत्यग्रस्तं भयङ्करं महालक्ष्मीप्रसादेन वरदानेन नारद इत्येवं कथितं सर्वं लक्ष्मीमुपाख्यानम् उत्तमं सुखदं तारभूतं च किं पुनः श्रोतुमिच्छसि. ஸோ தேவைஹி ஸ்துதா பூஜிதாச்சா. இப்போ லக்ஷ்மி வந்துட்டா, கடல்லேருந்து வந்துட்டா, தேவர்களெல்லாம் அவளை நல்ல பூஜை பண்ணினார்கள், ஸ்துதி செய்தார்கள். பிரம்மனா சங்கரேனச்சா, பிரம்மா சங்கரன் எல்லாருமே அந்த லக்ஷ்மி வந்த உடனே, ஏன்னா அவள் ஓடி போயிட்டா இல்லையா சொர்க்கத்துலேருந்து, அதனால் திரும்பி கிடச்சோடனே ரொம்ப ஆனந்தம். பிரம்மா சங்கரன் தேவர்கள் எல்லாருமே ஸ்துதி பண்ணுறா, பூஜை பண்ணுறா. ததௌ திருஷ்டிம் சுரகிரகே, அவளுடைய பார்வையை அங்கே போட்டான். லக்ஷ்மியோடைய பார்வை, கடைக்கண் பார்வை விழுந்தாலே போகிறோம், அங்கே ஐஸ்வர்யம் வந்துருமே. ஸோ அந்த பார்வையை ததௌ கொடுத்தாள். பிரம்மசாப விமோச்சனாத், இங்கே பிரம்மசாப்பாங்கிறது துர்வாசருடைய சாபம், பிராமண சாபம். ஸோ அந்த பிராமண சாபம் இப்போ போயிடுத்து, துர்வாசருடைய சாபம் விமோச்சனம் ஆகிடுத்து. அவள் அந்த ஐஸ்வர்யத்தோட அந்த கடைக்கண் பார்வையை அவள் அங்கே செலுத்திட்டாவ. தேவாகா ஸ்வ விஷயம் பிராப்புகு, விஷயம்னா ஊர்னு அர்த்தம். ஸோ தேவர்கள்லாம் தங்கள் ஊரை சொர்க்கலோகத்தை மீண்டும் அடைந்தார்கள். தைத்தியகிரஸ்தம் பயங்கர, முன்னாடி எப்படி இருந்தது, தைத்தியர்கள் அசுரர்களால் பிடிக்கப்பட்டு பயங்கரமாக இருந்த அந்த ஊரை திரும்ப மீட்டு பெற்றார்கள். மகாலட்சுமி பிரசாதேன, எல்லாம் மகாலட்சுமியோட அருள், கடைக்கண் பார்வை. வரதானேன, அவளுடைய வரத்தால்,
வரத்தால் அவளுடைய வரத்தால் அவர்கள் எல்லாம் அடைந்தார்கள். ஹே நாரதா தெரிஞ்சுக்கோ. இவ்வாறு இது ஏவம் கதிதம் சர்வம் எல்லாம் சொல்லியாச்சுப்பா. லக்ஷ்மி உபாக்கியானம், லக்ஷ்மியோட கதையை நான் சொல்லிட்டேன். உத்தமமான கதை அது. சுகதம் சுகத்தை கொடுக்கக்கூடியது. சாரபூதம் ரொம்ப சாரமான கதை இது. கிம்பூயக ஸ்ரோதுமிச்சசி இன்னும் வேற என்னப்பா அவனுக்கு தெரியணும்? நாரதரை பார்த்து நாராயணர் கேட்குறேன். देवैः स्तुता पूजिता च ब्रह्मणा शङ्करेण च ततो दृष्टिं सुरगृहे ब्रह्मशापविमोचनात् प्रापुर्देवाकाशविषयं दैत्यग्रस्तं भयङ्करं महालक्ष्मीप्रसादेन वरदानेन नारद इत्येवं कथितं सर्वं लक्ष्मी उपाख्यानमुत्तमं सुगतं कथं सारभूतं च किम्भूयः श्रोतुमिच्छसि इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसहस्रां संहितायां नवमस्कन्धे श्रीलक्ष्मी उपाख्यानवर्णनं नाम एकचत्वारिंशोऽध्यायः. नमस्तु. राधे कृष्ण. द्विचत्वारिंशोऽध्यायः. नारद उवाच हरेः उत्कीर्तनं भद्रं श्रुतं तज्ज्ञानमुत्तमम् ईप्सितं लक्ष्मी उपाख्यानं ध्यानं स्तोत्रं प्रभो. இப்போ நாரதர் மாதிரி கேள்வி கேட்குறேன். நீ என்ன வேணுமோ கேளுன்னு கேட்டார் இல்லையா நாராயணர். அப்போ நாரதர் சொல்கிறேன், ஹரேகே கீர்த்தனம் பத்ரம். உத்கீர்த்தனம் நல்ல சத்தமாக அப்படி பாடுறது. ஸோ விஷ்ணுவுடைய பாட்டு ரொம்ப ரொம்ப பத்திரமானது, மங்களமானது. தத் ஞானம் உத்தமம் ஸ்ருதம். ஸோ அதில் ஞானம் கிடைக்கக்கூடியது, அது உத்தமமான ஞானத்தை கொடுக்கக்கூடியது ஸ்ருதம். அதெல்லாம் கேட்டாச்சு. இப்போ நீங்கள் நிறைய சொன்னேன். ஹரியோட விஷ்ணு ஜபிக்கிறதுனால உள்ள லாபத்தெல்லாம் நீங்கள் சொன்னேன், எங்களுக்கு புரிஞ்சுது. ஈப்சிதம் லக்ஷ்மி உபாக்கியான். நான் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டேன், லக்ஷ்மியோட கதை வேணும்னு கேட்டேன், ஆசைப்பட்டேன். தியானம் ஸ்தோத்திரம். இப்போ எனக்கு அந்த கதை தெரிஞ்சு போச்சு. இப்போ அவளை எப்படி தியானம் பண்ணணும், எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும், அதெல்லாம் சொல்லு. हरेः उत्कीर्तनं भद्रं श्रुतं तज्ज्ञानमुत्तमम् ईप्सितं लक्ष्मी उपाख्यानं ध्यानं स्तोत्रं वद प्रभो. ईप्सितं जनरल கிடைக்கிறது நான். श्रीनारायण उवाच स्नात्वा कीर्ते पुरा शक्रः धृत्वा दौते च वाससि घटं संस्थाप्य क्षीरोदे षड्देवान् पर्यपूजयन् गणेशं च दिनेशं च भग्निं विष्णुं शिवं शिवाम् एतान् भक्त्या समभ्यर्च्य पुष्पगन्धादिभिः तदा आवाह्य च महालक्ष्मीं परमण ऐश्वर्यरूपिणीं पूजाञ्चकार देवेशः ब्रह्मणा च पुरोदशा. நாராயணன் சொல்கிறார். இப்போ ஸ்நாத்வா தீர்த்தே புரா சக்ரக. முன்னாடி தீர்த்த ஸ்நானம் பண்ணிவிட்டு சக்ரக இந்திரன் முன்னாடி இந்திரன் அப்படி இப்போ குளிச்சுட்டு திருத்வா தௌத்தேச்ச வாசதி. தௌத்தேன க்ளீனாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அணிந்து கொண்டு கடம் சம்ஸ்தாபியா ஒரு குடத்தை எடுத்தான். க்ஷீரோதே கடம் சம்ஸ்தாபிய எது பார்க்கடலில் ஒரு குடத்தை வச்சு ஷடு தேவான் பரிய பூஜையத்து. ஸோ அந்த கடலில் வச்சு ஒரு குடத்தை வச்சு அவன் பூஜை பண்ணுறான். கடலில் வச்சுன்னு சொன்னால் கடற்கரையில் வச்சுன்னு வேணால் எடுத்துக்கலாம். ஏன்னா கடலில் ஒன்று குடத்தை வச்சானான்னு சொல்ல முடியாது. ஸோ க்ஷீரோதே இப்போ கங்கைக்குள்ளன்னு சொன்னால் கங்கை பக்கத்துலன்னு எடுத்துக்கிற மாதிரி தான் இது. ஸோ அங்கே ஒரு குடத்தை ஸ்தாபித்து 6 தேவர்களை பூஜித்தான். பரிய பூஜை இது முன்னாடி பண்ணியிருக்கான். அது இந்திரன். கணேசம் யாரெல்லாம் அந்த தேவர்கள்னு பார்த்தா கணேசன் அது பிள்ளையார, தினேசம் தினத்துக்கு கடவுளான சூரியனை, வன்ஹிம் அக்னி, விஷ்ணுவை, சிவனை, சிவாம் பார்வதி. ஸோ இந்த 6 தேவர்களையும் அவன் பூஜை பண்ணினான். பக்தியா ஏதான் பக்தியா நல்ல பக்தியோடு கூட அபியர்ச்சிய நல்ல அர்ச்சனையெல்லாம் பண்ணி புஷ்பகந்தாதிபிகி இந்த ஷோடச உபசாரம் வச்சுக்கணும். ஷோடச உபசாரம் பண்ணினான். புஷ்பம் கந்தம் எல்லாம் கொடுத்து நலச்சந்திரம் எல்லாம் பூசி எல்லாம் பண்ணினான். அப்படி இந்திரன் பூஜை பண்ணி ஆவாஹ்யச்ச மகாலட்சுமி. ஸோ மகாலட்சுமியை ஆவாகனம் பண்ணினான். அந்த குடத்தில் ஆவாகனம் பண்ணி வைக்கிறான். ஸோ ஆவாஹ்யச்ச மகாலட்சுமி பரம ஐஸ்வர்ய ரூபிணி. ஐஸ்வர்யத்துக்கே காரணமானவள், ஐஸ்வர்யமே சொரூபமாக உடையவள். அந்த மகாலட்சுமியை ஆவாகனம் செய்து பூஜாம் சகார தேவேஷக அவளுக்கு பூஜை செய்தான். யார்? நம்ம தேவேந்திரன். பிரம்மணாச்ச புரோதசா பிரம்மாவை வச்சுண்டான், கூப்பிட்டுண்டான். புரோகிதர்கள் வேண்டும் இல்லையா பூஜைக்கு? அந்த புரோகிதெல்லாம் பிரம்மாவை கூப்பிட்டுண்டான். புரோதசன புரோகிதர்னு அர்த்தம். ஸோ புரோகிதர் இங்கே யார்? குரு பிரகஸ்பதி. ஸோ பிரம்மணாச்ச புரோதசான்னு சொன்னால் பிரம்மாவையும் பிரகஸ்பதியையும் வைத்துக்கொண்டு இந்திரன் பூஜை பண்ணான் மகாலட்சுமிக்கு. नारायणं उवाच स्नात्वा
स्नात्वा तीर्थे पुरा शक्रः धृत्वा दौते च वाससि घटं संस्थापय क्षीरोदे तद्देवान् पर्यपूजयत् गणेशं च दिनेशं च अग्निं विष्णुं शिवं शिवाम् एतान् भक्त्या समभ्यर्च्य पुष्पगन्धादिभिः तदा आवाह्य च महालक्ष्मीं परम् ऐश्वर्यरूपिणी पूजां चकार देवेशः ब्रह्मणा च पुरोदसा पुरस्मितेषु मुनिषु ब्राह्मणेषु गुरौ हरौ देवादिषु सुदेशे च ज्ञानानन्दे शिवे मुने पारिजातस्य पुष्पं च गृहीत्वा चन्दनोक्षितम् ज्ञात्वा देवीं महालक्ष्मीं पूजयामास नारद ज्ञानं च सामवेदोक्तं यद्दत्तं ब्राह्मणे पुरा हरिनाथेन ध्यानेन तन्निबोध वदामि ते यद्दत्तं ब्रह्मणे पुरा ब्रह्मणे ब्राह्मणे இல்லை ब्रह्मणे புரஸ்திதேஷு முனிஷு. ஸோ முன்னாடி நிற்கக்கூடிய புறன முன்னாடி நிற்கக்கூடிய முனிஷு முனிவர்கள் பிராமணேஷு. ஸோ பிராமணர்கள் எல்லாம் நிற்கிறா. குரவ் ஹரவ் அதாவது குருக்கள், அப்புறம் ஹரியிடம் தேவாதிஷு தேவர்கள்லாம் நிற்கிறாங்க. சுதேசேச்ச ஞானானந்தே சிவே, அதாவது ஞான ஆனந்தமாகப்பட்ட அந்த சிவன் இருக்கும்போது சுதேச நல்ல இடத்தில் முனிவரே நாரதரே கேட்டுக்கோ. பாரிஜாத்திய புஷ்பம் ச கிரகித்வா, யார் இந்திரன் எப்படி பூஜை பண்ணான்னு சொல்கிறாருங்க. ஸோ எல்லாரும் அங்கே நிற்கிறா, கூடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. பிராமணர்கள் இருக்கா, எல்லாரும் தேவர்கள் இருக்கா, சிவன் இருக்காருங்க. ஸோ ஞான ஆனந்தம் யார்? சிவனுக்கு தான் ஞானஸ்வரூபின்னு பேர். அவர் ஞானத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் சிவன் சங்கரன். ஸோ அப்படி எல்லாருமே இருக்கும்போது இவன் என்ன பண்ணா, ஒரு பாரிஜாத புஷ்பத்தை எடுத்துனேன். கேளுங்க முனிவரே நாரதரே, பாரிஜாதசி புஷ்பம் ச கிரகித்வா. ஸோ அந்த சந்தன, அதில் சந்தனத்தில் ஒரு முக்கிண்டா, அதில் மனமாக இருக்கணுமே. அந்த பாரிஜாத புஷ்பத்தை சந்தன உச்சிதம், சந்தனத்தெல்லாம் தெளிச்சுனேன். அந்த பாரிஜாத புஷ்பத்தில் சந்தனத்தை தெளித்து தேவியும் மகாலட்சுமியும் தியாத்துவா, மகாலட்சுமி தேவியை நல்லா தியானம் பண்ணிக்கொண்டு பூஜையாமாச, அப்படி பூஜித்தான். ஸோ ஒவ்வொரு பாரிஜாத புஷ்பம் எடுக்க வேண்டியது, கொஞ்சம் சந்தனத்தை தெளிக்க வேண்டியது, தேவிக்கு அர்ப்பிக்க வேண்டியது, இப்படி பூஜை பண்ணிட்டு இருக்கான் அவன். யார்? இந்திரன். நாரதா கேட்டுக்கோ. தியானம் ச சாமவேதோக்தம், அதாவது தியானம் பண்ணிட்டு இருக்கான். சாமவேதத்தில் சொல்லப்பட்ட தியான மந்திரங்கள். ஸோ தியான சோஸ்திரங்கள்லாம் சாமவேதத்தில் இருக்கு போல் இருக்கு. ஸோ அதில் சொல்லப்பட்ட தியானம் தத்தம் பிரம்மனே புரா, முன்னாடி பிரம்மாவுக்கு தேன ஹரியால் கொடுக்கப்பட்ட மந்திரங்கள். ஸோ எப்படி தியானம் பண்ண, மகாலட்சுமி தியானம் பண்ணுறதுங்கிறத ஹரியே சொல்லியிருக்கார். யாரே? நாராயணரே சொல்லியிருக்கார். பிரம்மனே புரா, முன்னாடி பிரம்மாவுக்கு கொடுக்கப்பட்ட மந்திரங்கள், அந்த மந்திரங்களை வச்சு, அந்த சாமவேத மந்திரங்களை வச்சு இவன் தியானம் பண்ணுறான். ஸோ ஸ்தோத்திரம் பண்ணுறான், பூஜை பண்ணுறான், தியானம் பண்ணுறான் இந்திரன். தன்னிபோத வதாமிதே, அவன் எப்படி பண்ணினான், எந்த சோஸ்திரம் அது, அதை நான் சொல்கிறேன், நீ கேட்டுக்கோன்னு இப்போ சொல்கிறேன். எனக்கு கேட்குறாரு இல்லையா, எப்படி சோஸ்திரம் பண்ண, எப்படி தியானம் பண்ண கேட்குறாரு இல்லையா. இந்திரன் பண்ணின முறையை நான் இப்போ சொல்கிறேன், உனக்கு கேட்டுக்கோ. पुरस्थितेषु मुनिषु ब्राह्मणेषु गुरौ हरौ देवादिषु सुदेशे च ज्ञानानन्दे शिवे मुने पारिजातस्य पुष्पं च गृहीत्वा चन्दनोक्षितं ज्ञात्वा देवीं महालक्ष्मीं पूजयामास नारद ध्यानं च सामवेदोक्तं यत् दत्तं ब्रह्मणे पुरा हरिनाथेन ध्यानेन तन्निबोध वदामि ते सहस्रदल पद्मस्थ कर्णिकावासिनी परां शरत् पार्वणकोटि इंदु प्रभा मुष्टिकरां परां स्वतेजसा प्रज्वलन्तीं सुगतकृष्णां मनोहरां प्रतप्त काञ्चन निपशोभां मूर्तिमतीं सतीं रत्नभूषणभूषाढ्यां शोभितां दीप्तवाससा ईषद् हास्य प्रसन्नास्यां शश्वत् सुस्थिरयौवनां सर्वसम्पत्प्रदात्रीं च महालक्ष्मीं भजे शुभाम्. ஸோ சகஸ்திரதள பத்மம், 1000 இதழ் கொண்ட பத்மம், தாமரையில் ஸ்தன வீற்றிருக்கக்கூடிய கர்ணிகா வாசினி, அதில் இருக்கக்கூடிய கர்ணிகையில் அந்த தாமரை மொட்டில் வசிக்கக்கூடியவள் லக்ஷ்மி. பராம், உயர்ந்தவள், பரமமானவள். ஷரத் பார்வண கோட்டி இந்து, ஷரத் பார்வணனது பௌர்ணமி,
சரத்காலத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமி ஒரு 100 நிலவுகள் கோடிக்கணக்கான அந்த சந்திரன் எல்லாம் தோன்றினா எவ்வளோ பிரபை இருக்குமோ, எவ்வளோ ஒரு ஒளி இருக்குமோ, அதை முஷ்டிகராம், அதையே திருடக்கூடிய அழகு. ஸோ அப்படி 1000 இதழ்கள் உள்ள தாமரையில் உள்ள கன்னிகையில் உட்கார்ந்துருக்கக்கூடிய லக்ஷ்மி, கோடிக்கணக்கான இந்துக்கள் சரத்கால முழு நிலவுகளை தோற்கக்கூடிய அழகு, அப்படிப்பட்ட அழகுடைய தேவி லக்ஷ்மி. ஸ்வ தேஜசா பிரஜ்வலந்தி, தன்னுடைய தேஜஸ்னாலேயே ஜொலிக்கக்கூடியவள். சுகதிருஷ்யா, பார்க்கறதுக்கே அழகு, பார்த்துட்டே இருக்கலாம். மனோகராம், மனதை கவரக்கூடியவளாக. பிரதப்த காஞ்சன நிப சோபாம், அப்படியே உருக்கிய தங்கம் போன்ற இல்லையா, அப்படிப்பட்ட கலர் லக்ஷ்மியோட கலர். அப்படி உருக்கிய தங்கம் போன்ற நிபன போன்ற சோபாம், அப்படி சோபையோடு கூடியவள். மூர்த்திமதீம், அப்படி மூர்த்தி வடிவமாக விக்கிரக வடிவமாக இருக்கக்கூடிய அந்த சதி தேவி, அப்படியே கணவனே ஒன்றாக உடையவள், கணவனே தெய்வம்னு அப்படி இருக்கக்கூடியவள். ரத்னபூஷண பூஷாட்யாம், ரத்தனத்தால் செய்யப்பட்ட அலங்காரங்களோடு இருக்கக்கூடிய ஆபரணங்களை அணிந்தவள். சோபிதாம், சோபையாடு. பீதவாசசா சோபிதாம், மஞ்சள் பட்டாடை கட்டிக்கொண்டு. ஈஷத் ஹாஸ்ய, ஒரு புன்சிரிப்பு, ஈஷத்தில் கொஞ்சமாக ஒரு புன்சிரிப்போடு. பிரசன்ன ஆசியா, முகமே பிரசன்னமாக இருக்குது, அப்படிப்பட்ட முகத்தோடு கூடிய. ஆசியங்கிறது வாயில் சிரிப்பு, முகம் அழகு. ஸோ சஸ்வ சுஸ்திர யவ்வனம், எண்ணிக்கை இளமை, சுஸ்திரமான இளமையோடு கூடியவளாக. சம்பத் பிரதாத்திரி, எல்லாருக்கும் சம்பத்தை அளிக்கக்கூடியவளாக. மகாலட்சுமியும் பஜே சுபாம், அந்த மகாலட்சுமியை, சோபனமான மகாலட்சுமியையும் பஜிக்கிறேன். அகம் பஜே, நான் பஜிக்கிறேன். இதான் அப்படி ஸ்லோகம் சொல்கிறான் யார், இந்திரன். தேவியை அப்படியெல்லாம் வர்ணித்து இப்படிப்பட்ட மகாலட்சுமியை நான் பஜிக்கிறேன். பஜேன்னு சொன்னால் அகம் பஜே, நான் பஜிக்கிறேன், கொண்டாடுறேன். சகஸ்ரதள பத்மஸ்த கர்ணிகாவாசினி பரா शरद पार्वन कोटि इंदु प्रभा मुष्टिकरां परां स्वतेजसा प्रज्वलन्तीं सुखदृश्यां मनोहरां प्रदप्त काञ्चन इव शोभां मूर्तिमतीं सतीं रत्नभूषणभूषाढ्यां शोभितां पीतवाससा ईषत् आस्य प्रसन्नास्यां सश्वत्सुस्थिरयौवनां सर्वसम्पत्प्रदात्रीं च महालक्ष्मीं भजे शुभाम्। ध्यानेन अनेन तां ध्यात्वा नानागुणसमन्वितां सम्पूज्य ब्रह्मवाक्येन षोडशानि षोडश ददौ भक्त्या विधानेन प्रत्येकं मन्त्रपूर्वकम्। அனேன தியானேன, இப்போ மேலே சொன்னது தியானம், வெளியில் சொல்லலை, சோஸ்திரமாக சொல்லலை, மனசுக்குள்ளே அப்படி தியானம் பண்ணிட்டு இந்த ஸ்லோகத்தால் தியாத்வா தியானம் பண்ணிக்கொண்டு நானா குண சமன்விதாம், பலவிதமான நற்குணங்களோடு கூடிய அந்த தேவி லக்ஷ்மியை பிரம்ம வாக்கியேன சம்பூஜ்ய, பிரம்மா சொல்லி கொடுத்தது படி அந்த தேவியை பூஜித்து, சம்பூஜ்ய நன்றாக பூஜித்து, உபசாராணி ஷோடச 16 உபசாரங்களோடு கூடி உபசாராணி ஷோடச, அப்படி 16 உபசாரங்களோடு அந்த தேவியை கும்பிட்றான். பக்தியா விதானேன, ஸோ விதானேன்னு அந்த பக்தி எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பு, விதானம்னாலே ஒரு அமைப்பு. ஸோ பிரத்யேகம் மந்திரபூர்வகம், ஒவ்வொன்றையும் ஷோடச உபசாரத்துக்கு மந்திரமெல்லாம் பார்த்தோம், முன்னாடி பார்த்தோம். 11 உபசாரம், இதை சொல்லி உனக்கு இந்த பூவை போடுறேன், இந்த மந்திரத்தை சொல்லி உனக்கு இந்த சந்திரத்தை இடுறேன், இப்படி ஒன்னொன்றுக்குமே பூஜை இது இருக்குது, ஸ்லோகம் இருக்குது. ஸோ அந்த மந்திரங்களை சொல்லி 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 ஒரு 16 உபசாரங்களையும் பக்தியா விதானேன ததவு, அந்த பக்தி முறையோடு அவன் கொடுத்தான் அந்த பூஜையை. ध्यानेन अनेन तां ध्यात्वा नानागुणसमन्वितां सम्पूज्य ब्रह्मवाक्येन स उपचाराणि षोडश तदौ भक्त्या विधानेन प्रत्येकं मन्त्रपूर्वकम्। प्रशस्तानि प्रकृष्टानि वराणि विविधानि च अमूल्य रत्नसारं च निर्मितं विश्वकर्मणा आसनं च विचित्रं च महालक्ष्मी प्रगृह्यताम्। ஸோ பிரகிருஷ்டானி வராணி, அதாவது பிரகிருஷ்டானின்னு உயர்ந்தன்னு அர்த்தம், ரொம்ப உயர்ந்தது. பிரகர்ஷேன கர்ஷத்தின்பா, பிரகர்ஷேன கர்ஷத்தின்னு அது அப்படி ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கக்கூடியது, ஆக்கர்ஷிக்கக்கூடியதாக அந்த உயர்ந்த. வராணி வரம் பொருந்திய சிறந்த. பிரசஸ்தானி தி பெஸ்ட், பிரசஸ்தம்னா எக்ஸலண்ட், பெஸ்ட். விவிதானி, அப்படி விவிதமான
அமூல்ய ரத்னசாரம், அது உயர்ந்த ரத்தனமாக இழைத்த ஆசனம். முதல்ல ஆசனம் கொடுக்குறேன், முதல்ல ஆசனம் போடுறது, தேவிக்கு ஆசனம் போடுறது மந்திரங்கள்லாம் இங்கே வருது இப்போது. ஸோ உனக்கு நான் ஆசனம், அந்த ஷோடச உபச்சாரத்தோடு ஆரம்பிக்கிறார் இப்போ தான். அந்த அப்படிப்பட்ட உயர்ந்த ஆசனத்தை நிர்மிதம் விஸ்வகர்மனா, விஸ்வகர்மால் செய்யப்பட்ட அந்த ஆசனத்தை விசித்திரம் ச மகாலட்சுமி ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கக்கூடியது, விசித்திரமாக விஸ்வகர்மா பண்ணி கொடுத்த இந்த ஆசனத்தை நான் உனக்கு தருகிறேன் மகாலட்சுமி, பிரகிருஹ்யதாம், ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஹே மகாலட்சுமி அப்படின்னு முதல் உபசாரம் ஆசனம் போடுறான். प्रशस्तानि प्रकृष्टानि वराणि विविधानि च अमूल्यरत्नसारं च निर्मितं विश्वकर्मणा आसनं च विचित्रं च महालक्ष्मी प्रगृह्यताम्. श्री जगदम्बायै नमः.